நல்ல இயேசுவுடைய நாமத்திலே உங்க ஒவ்வொருவருக்கும் நல்வாழ்த்துக்கள். හොඳයි පැමිණ සිටින හැම කෙනෙක්ම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ නාමයෙන් සුභාශිංසන. கர்த்தர் எனக்கு இந்த நாளை தந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் செய்த கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். අද දවස දීලා මේ ස්ථානයේ දිව්‍යන් වහන්සේ වචනය බෙදා ගන්න මට දුන්නා අවස්ථාව නිසා මම දිව්‍යන් වහන්සේට ස්තුති කරනවා. கடவுளுடைய வார்த்தை பிழையற்றதும் குறையற்றதும் கர்த்தருடைய ஆவியினாலே அபிஷேகத்தோடு கூட தேவ மனுஷர்களுக்கு கூடாக உங்களுக்காகவும் எனக்காகவும் அருளப்பட்டு இருக்கிறது. උන්වහන්සේගේ වචනය දිව්‍යන් වහන්සේගේ මනුෂ්‍යයා කරනකොට ඔබටත් මටත් ආශිර්වාදයක් පිණිස ඒ ලබා දී තිබෙනවා. அநேகர் வேத வசனம் பிழையானது குறைவுள்ளது என்று கதைத்து திரிகிறார்கள். අද බොහෝ දේව වචනය වැරදි ඒක අඩුපාඩුකම් තියෙනවා කියලා කතා කරමින් සිටින කාලයක්. அதை கதைக்கிறவர்கள்ட்ட குறைபாடு இருக்கிறதே தவிர வேதத்திலே குறைபாடு கிடையாது. ඒක කතා කරන අයගේ අඩුපාඩු තියෙනවා හැරෙන්න සුද්ධ බයිබලයේ කිසිම එහෙම නැත්නම් වචනයේ කිසිම අඩුපාඩුවක් නැහැ. வேத வசனம் மிகவும் தெளிவாக தேவனாலே எங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது. ඒ දෙවියන් වහන්සේගේ වචනය ඉතාමත් පැහැදිලිව සුද්ධව අපිට දීලා තිබෙනවා. கர்த்தர் அதை கொண்டு எங்களோடு பேசுவார். දෙවියන් වහන්සේ තුලින් අපිට කතා කරයි. ஆமென். ආමෙන්. பாஸ்டர் சுரேஷுக்கு அவர் மனைவிக்கு மேர்சிக்கு பிற்பாடு சபையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் சபையார்களுக்கு இந்த சந்தர்ப்பத்துக்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். අපේ ප්‍රධාන දේව දාසයා වන්නා පාස් සුරේෂ්ටත් ඒ වගේම සහෝදරි මර්ෂිටත් ඒ වගේම සභාවේ සේවය කරන හැම දේව සේවකුණත් මගේ ස්තුතිය පුද කරනවා. சகோதரி மேர்சி எப்போதுமே கவனமாக இருப்பார். සහෝදරි මර්සි මේ පිළිබඳව කොහොමද අවධානයෙන් ඉන්නේ? அவங்க எங்க தூரம் இருந்தாலும் அவங்க யோசனை கண்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறது. අය කොතරම් දුරක සිටියත් ඇයගේ සිතුවිලි ඒ වගේම ඇයගේ දැක්ම මෙහෙ තමයි තිබෙන්නේ. நிறைய பேர் மிகவும் கவனமாக இருக்கிறது அவங்க நிமித்தமாக நான் நினைக்கிறேன். බොහෝ දෙනෙක් ඉතාමත් මේ සීරුවෙන් සිටින්නේ ඇය නිසා වෙන්න ඇති කියලා හිතනවා. கடவுள்கிட்ட இருந்து கூட தப்பிடலாம். දෙවියන් වහන්සේගෙන් කොහොම හරි බේරෙන්න පුළුවන්. மேர்சி சிஸ்டர் கிட்ட இருந்து தப்பேலுமா எனக்கு தெரியாது. හැබැයි සහෝදරි මර්සිගෙන් බේරෙන්න පුළුවන්ද කියලා මම දන්නේ නැහැ. ஆகவே நாங்க கவனமா இருந்தால் நலமா இருக்கும். ඒ නිසා අපි ඉතාමත් අවධානයෙන් සිටිමු. இந்த காலையிலே பலதரப்பட்ட ஜனங்கள் இங்கே இருக்கிறீர்கள். මේ ස්ථානයේ මේ උදෑසන විවිධ වූ පුද්ගලයෝ සිටිනවා. கர்த்தர் நன்மைகளை எங்கள் மத்தியிலே செய்வார். දෙවියන් වහන්සේ යහපත් වූ දේ අප මැදියේ කරනවා. இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறது எப்படி என்பதை குறித்து பார்க்க போகிறோம். අද අපි බලන්න යන්නේ යහපත් වූ හරි වූ තීරණයක් ගන්නෙ කොහොමද කියලා. நல்ல தீர்மானம் எடுக்கிறது இலகுவான காரியம் அல்ல. හරි වූ තීරණයක් ගැනීම පහසු දෙයක් නෙවෙයි. எப்போதும் நாங்க நினைக்கிறோம் நாங்க எடுத்த தீர்மானம் சரியானது என்று நினைக்கிறோம். අපි කොහොමත් හිතන්නේ අපි ගත්ත තීරණය හරි කියලා. மற்றவங்க நினைக்கிறாங்க அது பிழையானது என்று சொல்லி. ඒ වුණාට අනිත් අය හිතනවා ඒක වැරදි කියලා. மற்றவர்களுக்காக நாங்கள் தீர்மானம் எடுக்க முடியாது. හැබැයි අනිත් අය නිසා අපිට ඒ තීරණ ගන්න බෑ. எங்கட மனசுல நாங்கள் ஜெபம் பண்ணி பல காரியங்களை செய்து நாங்கள் தீர்மானிக்க தெரிய வேண்டும். අපේ හදවතින් අපි යාච්ඡා කළ විවිධ කාරණා වලට ඒ කියන්නේ සිතලා තමයි අපි ඒ තීරණය ගන්න ඕනේ. கடவுளுடைய பிள்ளைகளாக நான் நீங்களும் வந்த பிற்பாடு දෙවියන් වහන්සේගේ දරුවෝ විදිහට ඔබත් මමත් ආවට පසුව நாங்க தீர்மானம் எடுக்கும் போது අපි තීරණයක් ගනිද්දී அது கர்த்தருடைய நாமத்துக்கு கனமுள்ளதா இருக்க வேண்டும். ඒක දෙවියන් වහන්සේගේ නාමයේ මහිමයට පත් වෙන ආකාරයෙන් තිබිය යුතුයි. ஏனோ தானோ என்று நாங்க முடிவெடுக்க முடியாது. පිළිගන්න පස්සේ. தமගේ ඕනා කමට. අපේ අවශ්‍යතාවයට තීරණ ගන්න බෑ. ஆகவே இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் நிறைய காரியங்களை. ඒ නිසා අද අපි බොහෝ දේවල් බලන්න යනවා. ஒரு ஊழியக்காரர் ஆலயத்துக்கு வரும்போது එක සේවකයෙක් සභාවට පැමිණෙද්දී ஒரு சிலர் நித்திரை செய்வார்கள். சபா- பிரசங்கம் கேட்டு සමහරු දේශනාව අහගෙන නිදා ගන්නවා. உண்மையாகவே நிறைய பேர் நித்திரைக்கு போவாங்க. ඇත්තටම ගොඩක් අය නිින්දෙන් ඉන්නේ. ஒரு நல்ல இடம்னு சொன்னா கோயில் தான் நல்ல ஒரு இடம் தூங்குறது. නිදා ඇත්තටම හොඳ තැනක් කිව්වොත් එම නිදා ගන්න හොඳම තැන තමයි සභාව. வீட்டுல தூக்கம் வராது. ගෙදර නිින්දෙන්නේ නැහැ. வேற இடங்கள்லயும் தூக்கம் வராது. වෙන තැන්වල නිින්ද යන්නෙත් නැහැ. கோயிலுக்கு வந்தா மட்டும்தான் தூக்கம் வரும். හැබැයි සභාවට આવොත් විතරයි නිින්ද යන්නේ. அது ஒரு நல்ல காரியம். ඒක හොඳ යහපත් කාරණාවක්. ஆகவே இவருடைய ஆலயத்திலே நிறைய பேர் தூங்குனாங்க. அதுல ஒருவரை குறித்து இவருக்கு எப்போதுமே கவலையா இருந்தது. ඉතින් සභාවේ බොහෝ දෙනෙක් නිදාගත්තත් එක්කෙනෙක් පිළිබඳව මොහුට දැඩි දුකක් තිබුණා. வீட்டுக்கு போனோன்னு மனைவிக்கு அவரை பத்தி பிராது பண்ணுவாராம், குறை சொல்லுவாராம். ගෙදරට ගියා නම් ඔහුගේ බිරිඳ මේ නිදා ගන්න තැනත්තගේ බිරිඳත් එක්ක ඔහු ගැන මේ අඩුපාඩුකම් කියනවා. எப்படியாவது அவரை நான் முழிக்க வைக்கணும், சபையில நான் பேசும்போது அவர் கேட்கணும்னு சொல்லி சொன்னாராம். කොහොම හරි මං එයාව ඇහැරවලා තියන්න ඕනේ මං දේශනා කරද්දී දේශනාව අහන්න ඕනේ කියලා කිව්වා. அப்போ அவங்க மனைவி சொன்னாங்களா,
ඊට පස්සේ එයාගේ බිරිඳ කිව්වලු அவர் மட்டும் இல்ல, එයාට විතරක් නෙවෙයි நிறைய பேர் தூங்குறாங்க, බොහෝ දෙනෙක් නිදා ගන්නවා நானும் தூங்குறேன்னு சொன்னாங்க. මමත් නිදා ගන්නවානේ කියලා. இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் சொன்னாராம், கட்டாயமாக நான் அவரை எழுப்ப போகிறேன். හැබැයි දේවදාසෙක් කිව්වලු නෑ මේ සතිය මම කොහොම හරි ආව හැරවලා තියෙනවා அவர் කියලා. வந்து அவர் பிரசங்கம் பண்ணும்போது එයා ඇවිල්ලා එයා දේශනා කරද්දී சத்தமாக பேசினாராம். සද්දෙන් දේශනා කරාලු. அவர் முழிக்கவே இல்லை. එයා ඒත් නැගිට්ට නැල්ලු. அப்ப அவருக்கு கோபம் வந்துட்டு, ඊට පස්සේ මෙයාට තරහ ආවලු. அப்ப அவர் சொன்னாராம், பரலோகத்துக்கு நரகத்துக்கு போக விருப்பமானவர்கள் கையை தூக்கி காட்டுங்கன்னு சொன்னார். ඊට පස්සේ එයා කිව්වලු මේ අපායට යන්න කැමති කට්ටිය එහෙම නැත්නම් නරකාදියට යන්න කැමති කට්ටිය අත උස්සන්න කිව්වලු. ஒருத்தரும் தூக்கல, அவரும் தூக்கல, ஏன்னா அவருக்கு கேட்காது. මේ කවුරු නිදාගත්ත නැහැ එයා නිදි නිසා එයාට ඇහුන්නේ නැහැ. பரலோகத்துக்கு போக விருப்பமானவர்கள் கையை தூக்கும்படியா சொன்னார். ස්වර්ගයට එක්කෙනෙක්ව තතිස් වෙනලු එයාත් නිදි නිසා එයාත් තතිස් වෙනලු. ඊට පස්සේ කිව්වලු ස්වර්ගයට යන්න කැමති කට්ටිය අත උස්සන්න කියලා. எல்லாரும் கை தூக்கு. හැමෝම අතිස්සවලු. எல்லாருக்கும் போக விருப்பம் தானே? ඔබ හැම කෙනෙක්මත් යන්න කැමතිනේ. எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு போக விருப்பம்? කී දෙනෙක් ස්වර්ගයට යන්න කැමතිද? கையை தூக்கி காட்டுங்க. අත උස්සලා වෙන්නන්න. நீங்க எல்லாம் தூங்குறீங்க, கையை தூக்கி காட்டுங்க. ඔයාලා නිදි අත උස්සන්න නැත්තම්. இவர் தூக்கவே இல்லை. මෙයා ඉස්සුවේම නැහැ. இவர் சொன்னாரா, දේවදාසෙක් කිව්වලු நரகத்துக்கு போக விருப்பம், பரலோகத்துக்கு போக விருப்பமானவர்கள் எழுந்து நின்று கையை தூக்குங்கன்னு சொன்னாராம். ස්වර්ගයට යන්න කැමති අය නැගිටලා අත උස්සන් ඉන්න කියලා කිව්වලු. எல்லாரும் எழும்பி நின்று கையை தூக்குனாங்க. හැමෝම නැගිටලා වෙලා අත උස්සන් හිටියලු. இவர் எழும்பவே இல்லை. මෙයා ඇහැරුණේම නැහැ. இவருக்கு பயங்கர கோபம். මෙයාට මේ දේවදාසයාට මාර විදියට තරහ ආවලු. நரகத்துக்கு போக விரும்புகிறவர்கள் எழுந்து நின்று கையை தூக்குங்கன்னு சொன்னாராம். අපායට යන්න කැමති නරකාදියට යන්න කැමති කට්ටිය නැගිටලා අත උස්සන්න කිව්වලු. அன்றைக்கு அவருடைய கெட்ட நேரமோ தெரியல, මොන නරක අවස්ථාවක් දන්නේ නැහැ යාගේ. கடைசியே சொல்ற நேரம் எழுந்து நின்று கையை தூக்குங்கன்னு சொல்றது மட்டும்தான் அவருக்கு கேட்டு. එයාට මේ නිින්දෙන් ඉඳලා ඇහැරෙනකොට ඇහුණලු නැගිටලා අත උස්සන්න කියන ටික කොටස විතරක් එයාට ඇහිලා තියෙනවා. குதிச்சு எழும்பி கையை தூக்கிக்கிட்டு. එයා ටක් ගාලා නැගිටලා වෙලා අත ඉස්සවලු. சபையில இருக்கவங்க எல்லாரும் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. සභාවට හැම කෙනෙක්ම එහා දිහා බලලා hina වුණාලු. பாஸ்டரும் சிரிச்சிட்டு சொன்னாரா, தூங்குனா இதுதான் நடக்கும். පාස්ටර් hina වෙලා කිව්වලු නිදාගත්තා නම් මේක තමයි වෙන්නේ කියලා. அவர் சொன்னாரா, එයා කිව්වලු என்ன நடந்தாலும் பரவாயில்லை பாஸ்டர், எனக்கு ஒண்ணே தெரியும்னு சொன்னாரு. මොනවා සිද්ධ වුණත් කමක් නැහැ පාස්ටර් මම එකම එක දෙයක් දන්නවා කිව්වලු. நீங்களும் எலும்பி கையை தூக்கிக்கிட்டு இருக்கீங்க, ඔයත් නැගිටලා අත උස්සන් තමයි ඉන්නේ. நானும் எலும்பி கையை தூக்கிக்கிட்டு இருக்கேன். මමත් නැගිටලා අත උස්සන් තමයි ඉන්නේ. ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு தான் போவோம்னு சொன்னாரு. කොහොම වුණත් අපි දෙන්නම එකම තැනට තමයි යන්න යන්නේ කියලා. சரி, எல்லாம் முழிச்சிருக்கீங்க இப்ப. நல்ல, දැන් නම් හොඳයි හැමෝම නැගිටලා තමයි ඉන්නේ. அதனால நான் உங்களோட பிரசங்கத்தை பேசுகிறேன். ඒ නිසා මම දේශනාවන් වලත් ඒ කතා කරන්නේ. இன்றைக்கு உங்களுடைய வேதாகமத்திலே நீதிமொழிகளுடைய புத்தகத்திலே 27வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். අද අපි අපේ බයිබලයේ හිතෝපදේශ පොතේ 27 වෙනි පරිච්ඡේදයට පෙළගමු. மிக மிக சிறப்பான புத்தகங்கள் அவைகள் எல்லாம். මේක ඉතාමත් ஒந்த தேவாலயம். හොඳ දේවල් තියෙනවා යහපත් දේවල් තියෙනවා පොතක්. நாங்கள் அவற்றை வாசிக்கிறது மட்டுமல்ல, අපි ඒක කියවනවා විතරක් නෙවෙයි அதை புரிந்து கொள்ள வேண்டும், ඒක තේරුම් ගන්නත් අවශ්‍යයි. அதை தியானிக்க வேண்டும், ඒක මෙනෙහි කරන්න எங்களுடைய අවශ්‍යයි. வாழ்க்கையில அது ஒரு பகுதியாக கொண்டு வர வேண்டும். ඒක අපේ ජීවිතේක කොටසක්ව රැගෙන පැමිණිය அப்போ යුතුයි. இன்றைக்கு நல்ல தீர்மானம் மட்டுமல்ல, එතකොට අද යහපත් තීරණයක් විතරක් නෙවෙයි வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கூட சேர்த்து நாங்கள் பார்க்க போகிறோம். අපි බයිබලයේ තේරුම් ගන්න ඕන කියන කාරණාවත් එකතු කරගෙන බයිබලය බලන්න යන්න. எப்போதுமே வேதத்தை கேட்கிறோம், හැමතිස්සෙම බයිබලය வேதத்தை வாசிக்கிறோம், බයිබලයේ දේවල් අහනවා சில බයිබලය நேரம் කියනවා. தியானிக்கிறோம், நாங்கள் முடிவெடுக்கிறோம், සමහර වෙලාවට අපි මෙනෙහි කරනවා තීරණ ගන්නවා. ஆனால் அதன்படி வாழ்கிறது கிடையாது. හැබැයි ඒ තුල අපි පවතින්නේ නැහැ. அநேகருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னடா, බොහෝ දෙනෙකුට තිබෙනවා ලොකුම ප්‍රශ්නේ මොකක්ද දන්නවද? வசனங்களை சரியாக புரிந்து கொள்ளாததுதான். මේ වචනය හරියාකාරව තේරුම් ගන්න එක. வேத வசனம் கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. බයිබලයේ දෙවියන් වහන්සේ කියලා සඳහන් වෙනවා. இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தை. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තමයි ඒ වාර්තය. වචනය. அந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது ඒ වචනය අපි මෙනෙහි කරද්දී கர்த்தர் எங்களோடு இடைப்படுவார். දෙවියන් වහන්සේ අපි තුලින් අපි සැනසෙනවා. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவர் எங்களோடு இடைப்பட்டு பேசுவார். සුද්ධාත්මයන් වහන්සේ කන්නකොට උන්වහන්සේ අපි සමග කතා කරනවා. இதுல 27வது அதிகாரத்திலே 8வது வசனம் விதமாக சொல்லுகிறது. හිතෝපදේශ 27 වෙනි පරිච්ඡේදය 8 වෙනි පදේ කියනවා தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ, තමාගේ ස්ථානයේ ඈත් වෙන මනුෂ්‍යයා කැදැල්ලෙන් ඈත් වෙන පක්ෂියෙකු මෙන්ය. ரைட்,
அது சிங்களத்திலே முன்னாலே போட்டிருக்கிறார்கள், தமிழிலே போடப்பட்டிருக்கிறது. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். තමාගේ ස්ථානයේ ඈත් වෙන මනුෂ්‍යයා කැදැල්ලෙන් ඈත්ව යන පක්ෂියෙකු මෙන්ය. ஒரு குருவியை குறித்து அநேகருக்கு தெரியும். මේ කුරුල්ලෝ ගැන බොහෝ දෙනෙක් දන්නවා. பலவிதமான குருவிகள் இலங்கையில கூட இருக்கிறது, எல்லா தேசங்களிலும் உண்டு. විවිධාකාර කුරුල්ලෝ ලංකාවේ ඉන්නවා වගේම මුළු ලෝකෙ පුරාම ඉන්නවා. எதற்காக இவர் குருவியை பற்றி எழுதுகிறார்? ඇයි මෙයා කුරුල්ලෙක් ගැන ලියන්නේ? எதற்காக மனுஷருடைய வாழ்க்கையும் அதோட சேர்த்து வைத்து எழுதுகிறார்? ඇයි මනුෂ්‍යයේ ජීවිතය ඒකට සමාන කරලා තියෙන්නේ? குருவி வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா கூடுகள் கட்டி இருக்கிறது. කුරුල්ලගේ ජීවිතය ගත්තොත් එමු කූඩු හදනවා. சில கூடுகள் நன்றாக இருக்கும். සමහර කූඩු හොඳට තියෙනවා. மிகவும் கஷ்டப்பட்டு அந்த குருவிகள் அந்த கூட்டை கட்டி இருக்கும். ඉතාමත් අපහසුතාවයන්ගේ දුෂ්කරතා මැද්දේ කූඩුව හදන්නේ. அதில் முட்டையிட்டு குஞ்சுகளை உண்டாக்கி குடும்பத்தை பழுகி பெருக செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசிக்கும். ඒ කියන්නේ බිත්තර දාලා පැටව වැවිලා ඒ පවුල රැකෙන්න ඕන කියලා හිතනවා. அந்த சில கூடுகளை பார்த்திருப்பீர்கள், தூக்கணாங்குருவி என்று சொல்லுவார்கள். கீழே இருந்து மேலே போக வேணும். සමහර කූඩු තියෙනවා යට ඉඳන් උඩට තමයි යන්න ඕනේ. ரிவர்ஸ்ல அதுவும் போக வேணும். ඒකත් මේ පිටිපස්සෙන් පිටිපස්සට යන්න ඕනේ. சில ரிவர்ஸ் பண்ற மாதிரி, வாகனங்களை ரிவர்ஸ் பண்ற மாதிரி. සමහර වාහන අපි පිටිපස්සට යනවා වගේ. இவைகள் எல்லாம் அது ஏன் செய்திருக்கிறது என்றால், මේවා ඇයි කරලා කරන්නේ? எந்த விதமான பாம்போ அல்லது வேற ஏதோ ஒன்று அங்கே வந்து அந்த முட்டையை சாப்பிட்டு குஞ்சுகளை சாப்பிட்டு கூட்டை அழிக்காமல் இருக்கிறதுக்காக அவை பக்குவமாக செய்யப்பட்டிருக்கிறது. මේ ආකාරයෙන් ඇයි කූඩු හදන්නේ? මොකෙක් හරි සර්පෙක් කැල්ලා බිත්තර කන්න හොඳ නැහැ, පැටව කන්න හොඳ නැහැ කියලා ඒ පවුල රැක ගන්න පිණිස ආරක්ෂාවට තමයි එහෙම හදන්නේ. கவனமாக செய்கிறது. ඒක ඊටමත් ஆனா අවධානය அந்த කරනවා. குருவி கூட்டை விட்டு வெளியே வந்தால் හැබැයි ඒ කුරුල්ල ඒ කූඩු අතල්ලා එළියට ආවනම් அலைய துவங்குகிறது. එහෙම හැසිරෙන්න පටන් ගන්නවා. அதுக்கு சொந்தமான இடம் இல்ல. அது එයාට හරි තැනක් නැහැ. மரத்திலே போய் உட்கார்ந்தால் ගහකට ගිහිල්ලා ඉඳ හිටියොත් ஒருவேளை கழுகு வந்து பிடிக்க பார்க்கிறது. සමහර වෙලාවට මේ உக்குஸ். උකුස් ඇවිල්ලා අල්ලන්න බලනවා. சில வேளை காகம் வந்து சாப்பிட பார்க்கிறது. සමහරවිට කාක්කෙක් ඇවිල්ලා අල්ලන්න බලනවා. வீட்டிலே போய் உட்கார்ந்தால் கேக்க கேக்க வாடி உணவு. ගෙදර හිටියොත් එහෙමයි කුරුල්ල ඇවිල්ලා ඔව් මෙයාගේ ගෙදර ගිහිල්ලා හිටියත් කොරුල්ලෝ ගේ வாடி உணவு ගේ விடு அண்ணே. ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்காக மொழிபெயர்க்கிறார். எனக்கு கஷ்டம் கொடுத்த ஒருத்தர் இருந்தார், அவரை காணோம். துஷார் பாஸ்டர் துஷார். ගම්පොල நல்லது, ஓகே, சரி. இந்த குருவி வீட்டுக்கு கூரையில எங்கேயாச்சும் உட்கார்ந்தால் නිවසේ වහල මේ කුරුල්ල ඇවිල්ලා කොහේ හරි ඉඳගත්තා නම් அங்க இருக்க பூனை එහෙ ඉන්නව පූසෝ இல்லாட்டி நாய்கள் එහෙම නැත්නම් මේ බල්ලෝ அதை பிடிச்சு சாப்பிட பாக்குது. අල්ලලා කන්න බලනවා. அதனால அந்த குருவிக்கு சமாதானம் கிடையாது, ඒ නිසා ඒ කුරුල්ලට සමාදානයක් නැහැ. அலைகிறது. එහෙම ஆனா தன்னுடைய கூட்டுக்கு திரும்பினால் හැබැයි නැවත තමුන්ගේ කූඩුවට ගියා නම් சந்தோஷமா இருக்கிறது. සතුටින් ඉන්නවා. ஆமென். அதை ஒப்பிட்டு தான் வேதத்தில் எழுதி இருக்கிறார். ඒකට සමාන කරලා තමයි බයිබලේ ලියලා තියෙන්නේ. மனுஷர்கள் தாங்கள் இருக்க வேண்டிய ஸ்தானத்தை, வாழ வேண்டிய முறையை விட்டு விலகி தன்னிஷ்டப்படி வாழத் தொடங்கினால் இந்த குருவியை போலவே අංගලායික தொடங்குவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. මිනිස්සෙක් තමා ජීවත් විය යුතු තැන එහෙම නැත්නම් තමුන්ගේ ස්ථානය අතහැරලා එළියට ගියා නම් ඊට පස්සේ යා එහෙ මේ අරමුණක් නැතුව හැසිරෙන්න පටන් ගන්නවා. விசேஷமாக நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு විශේෂයෙන්ම ඔබත් මමත් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ පිළිගත්තට පස්සේ எங்கட வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கிறது. අපේ ජීවිතේ එක වෙනසක් ඇති වුණා. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ඒ නිසා තමයි බයිබලේ කියන්නේ நாங்கள் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறோம். අපි අලුත් මැවිල්ලක්ව සිටිනවා කියලා. எப்படி நாங்கள் புதிய சிருஷ்டியானோம்? කොහොමද අපි අලුත් මැවිල්ලක් උනේ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை பரிசுத்தப்படுத்தி கழுவி சுத்தப்படுத்துகிறார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ අපිව පවිත්‍ර කරලා සුද්ධ කරලා තියෙනවා. அவருடைய பிள்ளைகளாக அவர் எங்களை மாற்றி උන්වහන්සේගේ දරුවෝ විදිහට මාරු වෙලා வேதத்தில் இருக்கிற வசனங்களின் படி நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். බයිබලයේ තිබෙන වචනය ප්‍රකාරයට අපි ජීවත් වෙන්න ඕන කියලා අපිට උගන්වනවා. கொலோசியருக்கு எழுதப்பட்ட புத்தகத்திலே කොලොසි වරුන්ට ලිව්ව පොතේ 3வது அதிகாரத்திலே 3 වෙනි පරිච්ඡේදයේ நான் இதை குறித்து சும்மா பேசிட்டு நான் விட போகிறேன். கொலோசியருக்கு எழுதப்பட்ட 3வது அதிகாரம். කොලොසි වරුන්ට ලිව්ව පොතේ 3 වෙනි පරිච්ඡේදයේ யாராவது எடுத்தவர்கள் 1லிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். කවුරු හරි ගත්ත කෙනෙක් 3 1 ඉඳලා කියවන්න පුළුවන්.
கிறிஸ்து தேவனுடைய வலது பாசி வீட்டிற்கும் இடத்திலுள்ள மேலானவர்களை தேடுங்கள், Right. பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவர்களை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவில் கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ඉතින් නුඹලා ක්‍රිස්තුස් වහන්සේ සමග නැගිටුණු ලද්ද වුනම් උසස් තැන්හි තිබෙන දේවල් සොයාගන්න. එහි ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ දකුණු පැත්තේ වැඩ හිඳිනසේක. கொலோசிய சபைக்கு பவுலடியார் எழுதுகிறார். කොලොස්සේ සභාවට පවුල්තුමා ලියනවා. மிக சிறப்பான ஒரு காரியத்தை எழுதுகிறார். ඉතාමත් අපහසු කාරණාවල් ලියනවා. මේ හොඳ කාරණාවල් ලියනවා. சபை மக்களை தைரியப்படுத்துகிறார், ඒ සභාවේ මනුෂ්‍යයන්ව ධෛර්යමත් කරනවා. ஞாபகப்படுத்துகிறார். මතක් කරලා දෙනවා. என்னத்தை ஞாபகப்படுத்துகிறார்? මොනවද මතක් කරලා දෙන්නේ? நாங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தோம் என்று சொல்லுகிறார். අපි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ සමග නැගිටිනවායි කියලා කියනවා. எழும்பணுமா இருந்தால் கிறிஸ்துவோடு உயிர்க்க வேண்டுமே ஆனால் යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේත් එක්ක නැගිටින්න ඕනේ නම් நாங்க மரிக்க வேண்டும். අපි මැරෙන්න ඕනේ. பழைய வாழ்க்கைக்கு நாங்கள் மரித்தால் மட்டும்தான் අපේ පරණ ජීවිතයට අපි මැරුණා නම් විතරයි புதிய வாழ்க்கை எங்களுக்குள்ளே தொடங்கும். අපි තුල අලුත් ජීවිතයක් ආරම්භ වන්නේ. ஹalleluya. ආමෙන්. இங்க உட்கார்ந்து இருக்க நீங்க அத்தனை பேரும் මෙතන ඉඳගෙන ඉන්න හැම කෙනෙක්ම என்னும் நானும் මමත් இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ ගැලවුම් කාර්යය විදිහට පිළිගනිද්දී என்னுடைய பழைய வாழ்க்கையை அவர் என்ன செய்கிறார்? இல்லாமலாக்குறார். අපේ පරණ ජීවිත උන්වහන්සේ මොනවද කරේ? ඒක නැති කරලා දැම්මා. அவரோடு அடக்கம் செய்யப்பட்டு උන්වහන්සේත් එක්කම අපිව තැම්පත් කරලා மூன்றாவது நாள் எழுந்தது போல புதிய ஜீவனோடு நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வருகிறோம். තුන්වෙනි දවසේ නැගිට්ටසේ අපි අලුත් ජීවිතයක් ඇතුව දෙවියන් වහන්සේගේ දරුවන් විදිහට නැගිටිනවා. அதனால அவர் சொல்லுகிறார், ඒ නිසා උන්වහන්සේ කියනවා, இந்த பூமியிலே இருக்கிறவைகளை அல்ல, ඒ නිසා ඔහු කියනවා මේ පොළොවේ තියෙන දේවල් නෙවෙයි, மேலானவைகளை தேடுங்கள். ඉහළ තිබෙනා වූ දේවල් සොයන්න. கடவுளுடைய காரியங்களை தேடுங்கள். දෙවියන් වහන්සේගේ කාරණා සොයන්න. என்னை உங்களை வாழ வைக்க போகிறது ඔබත් මම ජීවත් කරන්න යන්නේ உங்க தொழில் அல்ல, ඔබේ රැකියාව உங்க නෙවෙයි. வீட்டிலே இருக்கிற சொத்து சுகங்கள் அல்ல, ඔබේ නිවසේ තිබෙනා වූ ඒ වස්තුව නෙවෙයි. உங்க பேங்க்ல இருக்க பணமும் அல்ல, ඔබේ බැංකුවේ තිබෙනා වූ ඒ මුදලුත් නෙවෙයි. உங்களை சுத்தி இருக்கிற பாதுகாவலர்களும் அல்ல. ඔබේ වටේ ඉන්න වූ ඒ ආරක්ෂා කරන අයත් නෙවෙයි. கர்த்தராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எங்களை காக்க போகிறார். දෙවියන් වහන්සේ වන්නා වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ පමණයි අපිව ජීවත් කරවන්නේ. அதனால தான் அவர் சொல்லுகிறார், ඒ නිසා තමයි ඔහු කියන්නේ மேலானவைகளை தேடுங்கள். ඉහළ උසස් දේවල් සොයන්න. ஹalleluya. හලලූයා. அப்போ இன்னொரு அந்த வசனத்திலே பாருங்க, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். තුන්වෙනි පදේ කියනවා මක් නිසාද නුඹලා මලහුය. இப்போது கிறிஸ்துவோடு கூட உங்க ஜீவன் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. නුඹලාගේ ජීවනය ක්‍රිස්තුස් වහන්සේ සමග දෙවියන් වහන්සේ තුල සංගවා තිබේ. இயேசு சுவாமி சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කිව්වා මම මාර්ගයක් සත්‍යයක් ජීවනයක් කියලා. என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவிடம் வர முடியாது. මා කර්ණ කොටගෙන මිස කිසිවෙකුට පියන් වහන්සේ වෙතට පැමිණෙන්න බෑ அவர் කිව්වා. தெளிவாக பேசுகிறார். ඔහු පැහැදිලිව කිව්වා பரலோகத்துக்கு நாங்க போக வேண்டுமே ஆனால் අපි ස්වර්ගයට යන්න ඕනේ නම් இயேசு கிறிஸ்து எங்க வாழ்க்கையில ஒன்றாக வர வேண்டும். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ අපේ ජීවිතයේ පළමු තැන විය යුතුයි. ஹalleluya. அவர் எங்களுடைய வாழ்க்கையில முதலிடம் பெற வேண்டும். උන්වහන්සේ අපේ ජීවිතයේ පළමු තැන විය යුතුයි. நான் இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா, ඇයි මම මේක කියන්නේ? உங்களை போலவே நானும் தான் ඔබ වගේම තමා මමත් அநேக நேரங்கள்ல கடவுளுக்கு முதலிடம் கொடுக்காமல் දෙවියන් වහන්සේට මුල් තැන බොහෝ අවස්ථාවල නොදී எங்க சொந்த சித்தத்துக்கு யோசனைகளுக்கு நாங்கள் முதலிடம் கொடுத்து අපේම සිතුවිලි වලට අපේ අරමුණු වලට මුල් තැන දීලා பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறோம். බොහෝ ප්‍රශ්න වලට මුහුණ දෙනවා. ஆகவே அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்கிறார் இருந்தால் ඒ නිසා ඔහු කියනවා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ අපි තුල සිටියා எங்க නම් வாழ்க்கை வித்தியாசமாக அமைய வேண்டும். අපේ ජීවිතය වෙනස් වූ ආකාරයෙන් පැලවිය යුතුයි. அப்போஸ்தலர் புத்தகம் நீங்க இதுகளை சிலதுகளை வீட்டுல போய் பாருங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரத்திலே 37வது வசனம் சொல்லுகிறது, ක්‍රියා පොතේ දෙවෙනි පරිච්ඡේදය 37 වෙනි පදේ කියනවා මේවා කියවන්න ගෙදර ගිහිල්ලා பேதுரு பேசும்போது පේදුරුතුමා කතා කරද්දී நற்செய்தியை கேட்டவர்கள் ඒ සුභාරංචි අහපු කට්ටිය மனம் திரும்பினார்கள். පසුතැවුණා. அவர்கள் வந்து அவர்கிட்ட கேக்குறாங்க, ඒගොල්ලෝ ඇවිල්ලා පේදුරුන් ஐயா අහනවා நாங்க என்ன செய்ய வேணும்? මහත අපි මොනවද கடவுளுடைய කරන්න ඕනේ? பிள்ளையா வருகிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? දෙවියන් වහන්සේගේ දරුවෝ විදිහට ජීවත් වෙන්න අපි මොනවද කරන්න ඕනේ? அப்ப அவர் சொல்லுகிறார், එතකොට ඔහු කියනවා முதலாவது மனம் திரும்பி පළමු කොට පසුතැවිලා ஞான ஸ்நானம் பெறு. බෞතිස්මය ලබා ගන්න. ஹalleluya. முதலாவது மனம் திரும்ப வேண்டும். ඉස්සරෝම පසුතැවිලි වෙන්න ඕනේ. கிரீக் மொழியிலே அதுக்குரிய ஒரு அர்த்தத்தை போட்டு இருக்கிறார்கள். மனம் திரும்புகிறது என்றால் என்ன?
ග්‍රීක වචනය තුළ ඒක තේරුම දාලා තියෙනවා මොකද්ද පසුතැවිල්ල කියන එකේ අර්ථය මොකද්ද කියලා. நியூனஸ் ஆஃப் மைண்ட், புதிய சிந்தனை என்று சொல்லப்படுகிறது. එතන අර්ථවත් කරන්නේ අලුත් සිතුවිල්ලක් කියනවා අර්ථය. எங்க தலையில இருக்கிற பழைய மூளையை எடுத்து போட்டு අපේ ඔළුවේ තිබෙන ওই පරණ මොලේ අයින් කරලා புதியதை போட்டு இருக்கிறார்கள். අලුත් එකක් බද්ධ කරනවා. அது யாரு தெரியுமா? එක්ක කවුද දන්නවද? ரோமர் புத்தகம் 8வது அதிகாரம் 29வது வசனத்துல சொல்லப்படுகிறது. රෝම පොතේ 8 වෙනි පරිච්ඡේදයේ 29 වෙනි පදේ කියනවා கிறிஸ்து இயேசு உங்களிலே உருவாக்கப்பட வேண்டும். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඔබ තුල පළ කළ යුතුයි. එහෙම නැත්නම් හටගත යුතුයි. உங்களை இனிமே பார்த்தா ඔබ ආත්මාවත් බැලුවා නම් இயேசுவை காண வேண்டும். යේසුස් වහන්සේව දකින්න ඕනේ. வேற யாரையும் பார்த்த மாதிரி தான் எல்லாம் யோசிக்கிறாங்க. වෙන කවුරු හරි කෙනෙක් දැකලා වගේ තමයි හැමෝම කල්පනා කරන්නේ. காலையில எழும்பி வர நேரம் பிசாசு வருதுன்னு கூட சில பேர் சொல்றாங்க. අප උදෑසන නැගිටලෙද්දි යක්ෂය එනවා කියලා සමහරු කියනවා. அங்கே கண்ணாடியில போய் பார்த்தா ගිහිල්ලා කණ්ණාඩියෙන් මූණ බැලුවා නම් எங்களுக்கே பிசாசு மாதிரி தான் தெரியுது. අපිටම අපි යකෙක් වගේ තමයි පේන්නේ. கிறிஸ்து எங்களுக்குள்ளே வர வேணும். යේසුස් වහන්සේ අපි තුලට පැමිණිය යුතුයි. அவர் எங்களுக்குள்ளே இருந்தால் උන්වහන්සේ අපි තුල සිටියා නම් மற்றவர்கள் எங்களை காண மாட்டார்கள். අනිත් අය අපිව දකින්නේ නැහැ. கிறிஸ்துவை மட்டும்தான் காண்பார்கள். යේසුස් වහන්සේව තමයි දකින්නේ. ஒருவர் எப்போதும் குடிச்சிட்டு காணலே கிடப்பாரு. එක්කෙනෙක් හැමතිස්සෙම බීලා කාණුවේ මොළු ඉන්නේ. வேற எங்கேயாச்சும் விழுடான்னா அங்க விழுக மாட்டார், காண்ல தான் போய் விழுவார். වෙන කොහෙවත් එයා වැටෙන්නේ නැහැ. කාණුවටම තමයි වැටෙන්නේ. நான் கேட்டேன், பிரதர் என்னத்துக்காக நீங்க போய் குடிச்சிட்டு போய் காண்ல விழுறீங்க, வீட்டுல போய் இருங்களேன்னு சொன்னேன். මම ඇහුවා මොකද බ්‍රදර් මේ බොච්චර බීලා කාණුවේම ගිහිල්ලා වැටෙන්නේ ගෙදර ගිහිල්ලා நான் ඉන්නකෝ. குடிக்கிறதுக்கு காரணமே வீட்டுக்கு போக கூடாதுன்னு தான் பாஸ்டர்னு சொன்னார். මම බොන්නම පාස්ටර් ගෙදර යන්න නැතුව කාණුවේ ඉන්න ඕනේ කියලා හිතාගෙනම තමයි පාස්ටර් කිව්වා. அவன் மூஞ்ச பார்த்தா எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியுது இல்ல. එයාගේ මූණ බැලුවෙන් පස්සේ මොනවද මං කරන්න ඕනේ කියලා මට තේරුන්නේ නැහැ. அவங்க பேசுற பேச்ச என்னால கேட்க முடியல. එයා කතා කරන ඒ කතාව අහන්න බෑ. அதை விட தண்ணி அடிச்சிட்டு காண்ல கிடக்கிறது நல்லோன்னு சொன்னேன். අප ඒ කියන්නේ වයිෆ් කතා කරන දේවල් අහන්න බෑ. ඊට වඩා හොඳයි මම මේ කාණුවේ නිදාගන්න කියලා කිව්වලු. நல்ல குடும்பம் இல்ல இல்லைங்களா? நல்ல வாழ்க்கையும் இல்ல. හොඳ පෞල් ජීවිතයක්වත් හොඳ ජීවිතයක්වත් நான் නැහැ. இன்னும் பிரசங்கத்துக்கே வரல. මම තාම දේශනාවට ආවේ නැහැ. அதனால நீங்க இன்னைக்கு அந்திக்கு போக இயலுமோ எனக்கு தெரியாது. ඒ නිසා හවස යන්න පුළුවන් වේද මම දන්නේ නැහැ. ரைட். இது ஒரு சின்ன விளக்கம் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு வா. මේ සුළු මේ ආරම්භයක් එම නැත්නම් උදාහරණයක් තමයි දුන්නේ මේ පැහැදිලි කිරීමක් කරේ. கொஞ்சம் புரிஞ்சாதான் ஏதாச்சும் நாங்க செய்யலாம். පොඩ්ඩක් හරි තේරුණා නම් තාම මොනවා හරි අපිට කරන්න පුළුවන්. ஒண்ணுமே புரியலன்னா வந்த மாதிரியே திரும்பி போயிருவோம். මොකොත්ම තේරුන්නේ නැත්නම් ආපු විදිහටම යන්න පුළුවන්. வாரவங்க எல்லாம் மாறணும், එන්න ආපු හැම කෙනෙක්ම වෙනස් වෙන්න ඕනේ. வித்தியாசமாகணும். වෙනස් වෙන්න මේ වෙනස් විදිහට ඉන්න ඕනේ. இந்த ஒண்ணு வெனஸ் வேண்டும். වෙනස් වෙන්න ඕනේ. ரைட். கொரிந்தியர் புத்தகத்தில் என்ன போடப்பட்டிருக்கிறது? பவுல் எழுதும் போது அழகாக எழுதுகிறார். කොරින්ති පොතේ මොනවද පවුල් ලියනවා ලස්සනට ලියලා நீ තියෙනවා. புதிய சிருஷ்டியா இருக்கிறாய். නුඹ අලුත් මැවිල්ලක්ව සිටිනවා. ஹalleluya. எங்களை பார்த்து சொல்கிறார், நீ எல்லாம் புதுசா தான் இருக்கிறாய். මම වල්ලා කියනවා නුඹ අලුත් මැවිල්ලක්ව සිටිනවා. முன்ன இருந்த அந்த 6 மணி மூஞ்செல்லாம் கிடையாது இப்போ. දැන් අර ඉස්සර හිටපු කෙනාගේ මූණ නෑ දැන්. இட்ட பின்னே அப்பே மூணு தாமா வென மூணு நானே இது இல்லையா? இவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி தான் மூஞ்சி வேணும் எங்களுக்கு இல்லைங்களா? ரைட். ஓகே. நீட்ட மூஞ்சி. சில பேர் உள்ளுக்கு சந்தோஷம் இல்லைன்னு இருப்பாங்க. கண்டிருக்கீங்களா நீங்க? மூஞ்சி இப்படிதான் இருக்கும், 6 மணி மாதிரி. සමහරු දැකලා තියෙනවා මූණ එල්ලිලා තියෙන්නේ ඇතුලේ ஆனா සතුටු 3:45 மாதிரி இருக்கணும். ஈன்னு இருக்கணும். பைத்தியம்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஈன்னு சொல்லி இருக்கணும் நீங்க. සමහරුගේ මූණ hina වෙලාමයි තියෙන්නේ. පිස්සෙක් කියලා කිව්වත් කමක් உள்ளுக்கு சந்தோஷம் இருந்தா ඇතුලේ සන්තෝෂය තිබුණා නම් வெளியில அது வரும். ඒක එළියට එනවා. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு தான் எழுதப்பட்டிருக்கு. ඇතුළාන්තේ තියෙන දේවල් අපිට මූණෙන් ප්‍රකාශ වෙනවා. கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருந்தால் යේසුස් වහන්සේ අපි තුල සිටියා புதிய නම් சிருஷ்டியா இருக்கிறோம். අපි අලුත් මැවිල්ලක්ව සිටිනවා. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. පළේ හැම දෙයක්ම පහව ගිහිල්ලා. அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு அம்மா சொல்றாங்க, பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு இருக்கு இவருக்குன்னு சொன்னாங்க. පරණ දේවල් නැති වෙලා නෙමෙයි හංගන් ඉන්නවා කියලා කියනවා. ஒளிச்சு வச்சிருக்கிறார். හංගලා තියන් ඉන්නවා කියලා. எல்லாம் புதுசாயிருச்சு பாஸ்டர் இவருக்குன்னாங்க. මෙයාට හැමදේම අලුත් වෙලා තියෙනවා පාස්ටර් කියලා. ஒளிச்சு ஒளிச்சு இப்ப குடிக்கிறாருன்னு சொன்னாங்க. දැන් මෙයා හංග බොනවා කියලා කිව්වා. புதுசா செய்யறாரு பாஸ்டர். මේ අලුත් දේවල් කරන්න. அத பத்தி கடவுள் சொல்லலைங்க. ඒ ගැන නෙමෙයි දෙවියන් වහන්සේ කිව්වේ. வித்தியாசமான வாழ்க்கை பற்றி பேசுகிறார். වෙනස් වූ ජීවිතයක් ගැන කතා කරනවා. எங்களை கண்டவனே யாராச்சும் ஓடி வரணும், வந்து கதைக்கணும் உங்களோட. කවුරු හරි අපිව දැක්ක ගමන් අපි ළඟට දුවලා එන්න ඕනේ. ඇවිල්ලා අපිත් එක්ක කතා කරන්න ඕනේ. எங்களை கண்டா கடன்காரனை கண்ட மாதிரி ஓடி போறாங்க. අපිව දැක්කනම් ණයකාරයෙක් දැක්කා වගේ දුවන්නේ. ஆண்டவருடைய அன்பு எங்களுக்குள்ள வெளிப்படும் போது දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය අපි තුලින් ප්‍රකාශ වෙද්දී அவங்க எங்களை தேடி ஓடி வருவாங்க.
ඒගොල්ලෝ අපිව හොයාගෙන එනවා. நீங்க சந்திக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவன் வைத்திருக்கிறார். ඔබ හමු වෙන අයට ඔබ ආශිර්වාදයක් විදිහට දෙවියන් இது වහන්සේ அதனால ඔබට தான் ஒரு ஆச்சரியமான வாழ்க்கையா இருக்கிறது. දෙනවා. ඒ නිසා තමයි ඒක පුදුම සහගත වූ நிறைய ජීවිතයක්. நேரத்தை எடுக்க கூடாது. බොහෝ වෙලාවක් ගන්න හොඳ නැහැ. நீதிமொழிகள் 27:8 சொன்னப்பட்ட பிரகாரம் හිතෝපදේශ 27 වෙනි පරිච්ඡේදය 8 වෙනි පදේ කිව්ව ආකාරයට அதை விளக்கப்படுத்திட்டேன் நான் உங்களுக்கு. ඒක තේරුම් කරලා දුන්නා මම ඔබට. 3 பேர்களை காரியங்களை குறித்து பேச விரும்புகிறேன். කාරණා තුනක් ගැන මම කතා කරන්න කැමතියි. ரூத்துடைய புத்தகத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். රූත් පොතට පෙරලා ගන්න. நம்ம ரூத் இல்ல, අපේ රූත් නෙවේ. அதை எதுவும் போய் பெரட்டிராங்க. ඒ ගිහලා அவங்க வயித்துல குழந்தையோட இருக்கிறாங்க. එයාව ගිහලා පෙරලන්න එපා. එයා මේ දරුවෙක් ලැබෙන්න ඉන්නේ. அங்க குழந்தை வெளியே டைமுக்கு வரணும்னு பார்த்துட்டு இருக்கோம். நீங்க அதை எதுவும் பெரட்டிட்டீங்கன்னா அப்புறம் கடைசியில் அவங்க புருஷங்காரங்க வந்து எல்லாம் பிரச்சனை ஆகும். ඔයාලා කලින් ගිහලා වෙලා ඒ දරුවා මේ කලින් ඇවිල්ලා යාගේ මේ ස්වාමි පුරුෂයා ප්‍රශ්න ඇති කරා. பாஸ்டர் என்ட்ரன்ஸ் சொல்லி கொடுத்தாரு பெரட்டுறதுக்குன்னு சொல்லிடுவீங்க நீங்க. පාස්ටර් ඇන්ට තමයි කිව්වේ එයාව ගිහලා පෙරලන්න කිව්වේ කියලා කියයි. அதான் இவரே சொல்லிடுவார். ரைட். ரூத்துடைய புத்தகத்திலே රූත් පොතේ அதிலே ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இருக்கிறது. ඒකේ ඉතාමත් පුදුම වූ දේව ஒரு குடும்பத்தை பத்தி 3 காரியங்கள். முதலாவது ஒரு குடும்பம், இரண்டாவது ஒரு வாலிபன், மூன்றாவது ஒரு விசுவாசி. இந்த 3 காரியத்தை நான் உங்களோட பேச விரும்புகிறேன். ஃபேமிலி, පවුලක් ගැන කතා කරනවා. young boy, තරුණ ගැන. පුද්ගලයෙක් ගැන කතා කරනවා. ඊට පස්සේ අදෙලිවන්තේ. ඊට පස්සේ ඇදහිලිවන්තයෙක් ගැන කතා இந்த 3 කරනවා. காரியங்கள் மட்டும்தான். මේ කාරණා තුන. ரூத்துடைய புத்தகத்திலே 2வது வசனத்திலிருந்து யாராச்சும் வாசிங்க. රූත්ගේ පොතේ දෙවෙනි පරිච්ඡේදය ඉඳන් කවුරු හරි කියවන්න. அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக், அவன் மனைவியின் பேர் நகோமி. அவன் 2 குமாரர் மக்லோன், மற்றொரு பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லஹேம் ஊராகிய எப்ராத்தராகிய அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். அங்கே இந்த வேதத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் என்னால வாசிக்க முடியாது. මේ බයිබලේ තියෙන හැමදේම சில කියවන්න வசனங்களை நான் வாசிக்கிறேன். සමහර පද විතරක් මම කියවන්න. இந்த குடும்பத்திலே நகோமியுடைய கணவனுடைய பேர் எலிமெலேக் என்று போடப்பட்டிருக்கிறது. නයෝමිගේ පුරුෂයා වන එලිමෙලෙක්ගේ පෙළපතට අයිතු මහත් වූ වස්තුකාරය බෝස් නම් නායක ඈට සිටියේය. නයෝමිගේ පුරුෂයා එලිමෙලෙක් කියලා සඳහන් කරනවා. ரெண்டு ஆண் பிள்ளைகள். පිරිමි දරුවෝ දෙදෙනෙක්. அவங்க வாழ்ந்த ஊர் வந்து பெத்லஹேம். ඔවුන් ජීවත් වුණා වූ නගරය ඇවිල්ලා බෙත්ලෙහෙම. எருசலேம்ல இருக்கிறது. යෙරුසලමේ ඉන්නේ. அவர்கள் பெத்லஹேம்ல இருக்கும் போது பஞ்சம் வந்தது. ඔවුන් බෙත්ලෙහෙම ඉද්දී ඔවුන්ට සාගතයක් පැමුණා. சாகதயா. சாகதயா. ஹரி, ஓகே, தேங்க் யூ. அப்ப பஞ்சம் வந்ததுனால நிறைய பேர் கஷ்டப்பட தொடங்கினார்கள். ඒ සාගතය ආපු නිසා බොහෝ දෙනෙකුට ඒක දුෂ්කර වුණා. இப்ப இந்த கணவனும் மனைவியும் உட்கார்ந்து கதைக்கிறாங்க. දැන් මේ ස්වාමි පුරුෂයාත් බිරිඳත් ඉඳගෙන කතා කරනවා. எப்படி நாங்க வாழ போகிறோம்? කොහොමද අපි ජීවත් වෙන්න යන්නේ? சாப்பாடெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணும். දැන් තියෙන කෑම දරුවන්ට இது දෙන්න. சாதாரண குடும்ப வாழ்க்கை தான். මේක සාමාන්‍ය පෞල් ජීවිතයක් அப்ப තමයි. அவங்க யோசித்தாங்க, அப்படியா இருந்தால் நாங்க இந்த பஞ்சம் உள்ள இந்த தேசத்தை விட்டு வேறொரு தேசத்துக்கு போவோம். ඊට පස්සේ ඔවුන් හිතුවා මේ සාගතය තිබෙනව දේශ අතල වෙන දේශයකට යන් කියලා. வேற தேசத்துக்கு அவர்கள் கடந்து போக குடும்பமாக வெளிக்கிட்டார்கள். පවුලක් විදියට ඔවුන් වෙන දේශයකට යන්න පිටත් වුණා. பெத்லெஹேம் என்று சொன்னால் அப்பம் நிறைந்த இடம் அல்லது தேசம் என்று வேதம் சொல்லுகிறது. බයිබලයේ සඳහන් වෙනවා බෙත්ලෙහෙම කියන්නේ රොටුයි පිරුණා වූ නගරය කියලා. இவர்கள் அதை விட்டு அப்பம் நிறைந்த இடத்திலே பஞ்சம் வந்திருக்கு. දැන් මේ රොටි පිරුණා වූ ඒ නගරේ ඒ තැන සාගතය ආවා. எல்லாருக்கும் பிரச்சனை வருங்க. හැමෝටම ප්‍රශ්න එනවා. பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. ප්‍රශ්න නැතේ කවුරුත් இப்ப නැහැ. இங்க இருக்கிறவங்க எத்தனையோ பேருக்கு பிரச்சனை வேணுமான்னு இருக்கான்னு கேட்டா ஆமான்னு தான் சொல்லுவீங்க. දැන් මේ ඉන්න අයගෙන් ප්‍රශ්න තියෙනවද කියලා ඔව් තමයි කියන්න යන්නේ. நான் கேட்டேன்னா ஒரு லிஸ்ட் ஒன்று எழுதின்னு தந்தாலும் தருவீங்க. මම කිව්වා නම් එහෙම එක ලිස්ට් එකක්ම ලියලා දෙයි. அது ஒரு லொரியில கொண்டு போற லிஸ்டா இருக்கும். ඒක ලොරි එක දාගෙන ගෙනියන්න நிறைய පුළුවන් වගේ list பிரச்சனை එකක්. இருக்கும். බොහෝ ප්‍රශ්න තියෙනවා. பிரச்சனை இல்லாத ஒரு குடும்பம் இல்லைங்க. ප්‍රශ්නයක් නැති පවුලක් නැහැ. ஆனா அந்த பிரச்சனைகள் மத்தியிலே நன்மை செய்கிற தேவன் எங்களுக்கு உண்டு. හැබැයි මේ ප්‍රශ්න මැද්දේ යහපත කරනව දෙවියන් වහන්සේ අපිට සිටිනවා. எப்படிப்பட்ட பக்தியும் விசுவாசமும் எங்களுக்கு உண்டு என்பதை கர்த்தர் பார்க்கிறார். අපේ විශ්වාසයත් භක්තිවන්තකමත් කොහොමද කියලා දෙවියන් වහන්සේ බලනවා. ஒருவர் வண்டியிலே போகும்போது කෙනෙක් වාහනයක යද්දී அந்த கழனி பாலத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார் ஏறி මේ කැලණි පාලමේ උඩ එක්කෙනෙක් ඉඳගෙන ඉන්නවලු. பாயிறதுக்காக. ඇයි පනින්න? நீங்க எல்லாம் அங்க போக மாட்டீங்க தானே? ඔයාලා කවුරුත් එහෙ යන්නේ නැහනේ. இல்ல, பெல்லூட்ல நல்ல வேலை பாயிரத்துக்கு இடம் இல்ல இல்லைங்களா? හොඳ වෙලාවට බෙල්ලුඩට පයින්න තැනක් නැහැ. அந்த ஆள் அங்க உட்கார்ந்து இருக்கிறார். එයා එහෙ ඉඳගෙන ඉන්නවා.
அப்ப இதை கண்ட ஒருத்தர் போய் அவர்கிட்ட உட்கார்ந்து அவரோட கதைச்சு அவரை எப்படி சரி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அனுப்பி வைக்கணும்னு சொல்லி உட்காந்துக்கிட்டாராம். දැන් මේක දැකපු කෙනෙක් ඇවිල්ලා මෙයාව කොහොම හරි කතා කරලා ගෙදර එක්ක යන් කියලා එයා ගාව ගිහලා இந்த ඉඳගත්තා. பிரச்சனைகள் எல்லாம் கதைக்கிறாங்க. මේ ප්‍රශ්න සේරම දැන් කතා කරනවා. இது இவர் கேட்டுக்கிட்டே இருந்தார். මෙයා දැන් අහගෙනම ඉන්නවලු. எல்லாம் கழிச்சு முடிஞ்ச பிற்பாடு සේරම කතා කරලා ඉවරනයින් இந்த පස්සේ பாய இருந்தாலும் வீட்டுக்கு போயிட்டாரு. මේ පනින්න හිටපු කෙනා ගෙදර ගියාලු. உதவி செய்ய போனாலும் தண்ணியில பாஞ்சிட்டார். අර උදව් කරන්න කියන්නේ එයා පැන්නලු. அவர் பிரச்சனை கேட்டு இவர் பாஞ்சிட்டார். අර මෙයාගේ ප්‍රශ්න අහලා ඉල්ල එයා පැන්නලු ගෙදර. பிரச்சனை இல்லாதவங்க யாரும் இல்லைங்க. ප්‍රශ්න නැතුව உங்க කවුරු வீட்டுக்கு ஜன்னல் இருக்குன்னா கதவு இருக்குன்னா பிரச்சனை இருக்கும். එක ගෙදරක නම් මේ ප්‍රශ්න තියෙනවා. ஆமென் ஆமென். சரி முழிச்சிருக்கீங்க. நான் ஆமென் அதுக்கு தான் சொல்றேன். අහලා ඉන්න මම ඒක යාමෙන් කියලා කියන්නේ. நீங்க தூங்கி நான் நரகத்துக்கு போக இயலாது. ඔයාලා නිදාගෙන මට මේ நீங்க வேணா நீங்க போங்க, அதை பத்தி எனக்கு பரவாயில்லை. ඔයාලා නිදාගෙන ඔයාලා යන්න ඒක මට ප්‍රශ්නයක් නැහැ. அங்கே அப்போ இந்த இந்த வீட்டுல பிரச்சனை, දැන් මේ ගෙදර ප්‍රශ්න. அதனால போயிட்டார். ඒ නිසා යනවා. எந்த ஊருக்கு போனாங்க? කොහෙටද යන්නේ? எத்தனை பேருக்கு தெரியும் எந்த ஊருக்கு போனாங்க? மோவாப் தேசத்துக்கு போனார்கள். මෝබ් දේශයට යනවා. மோவாப் தேசத்தார்கள் வந்து யூதர்களுக்கு நல்லவர்கள் அல்ல. මෝබ් රැවිල්ලා යුදෙව්වන්ට යහපත කරන්නව අය නෙවෙයි. பிடிக்காத ஒரு தேசத்துக்கு போகிறார்கள். ඒ කියන්නේ ඔවුන්ට ඔවුන් පිළිගන්නේ නැති දේශයකට තමයි යන්නේ. தேவனுக்கு பிடிக்காத மக்கள் மத்தியிலே போனார்கள். දෙවියන් වහන්සේට අල්ලන්නේ නැති දේශයකට තමයි அங்கே යන්නේ போய் මනුෂ්‍ය මැදියට. அங்கே போய் கூடாரம் அடித்து, அதாவது அங்கே போய் தங்கினார்கள். මොනවද එහෙ ගිහිල්ලා ඒගොල්ලෝ එහෙ නැවතුණා. 10 வருடம் இருந்தார்கள். අවුරුදු 10ක් හිටියා. ஒருவேளை அங்க ஆசீர்வாதமா இருந்திருக்கலாம். සමහර විට එහෙ හොඳ ආශිර්වාදයක් ஆனாலும் தப்பான இடத்திலே போய் இருக்கிறார்கள். හැබැයි වැරදි තැන ගිහිල්ලා ඉන්නවා. தப்பான இடத்துல என்ன ஆசீர்வாதமா இருந்தாலும் වැරදි තැන කොයි ආකාරයෙන් அது உங்களுக்கு உகந்தது அல்ல. ඒ ආශිර්වාද ඔබට යහපත් அது නැහැ. கர்த்தரிடமிருந்து வந்தது அல்ல. ඒක දෙවියන් වහන්සේගෙන් එන அது දෙයක් உன்னுடைய නෙවෙයි. சுய முயற்சியினாலே வந்தது. ඒක ඔබේ ස්ව උත්සාහයෙන් එන දෙයක්. வேதம் சொல்லுகிறது බයිබලයේ කියනවා கணவன் இறந்து போனார், ஹஸ்பண்ட். ස්වාම පුරුෂයා මිය ගියොත් அதுக்கப்புறம் பிள்ளைகள் 2 பேரும் இறந்து போனார். ඒ ස්වාම පුරුෂයා මිය ගියා ඊට පස්සේ දරුවන් දෙදෙනෙක් அந்த මිය ගියා. பிள்ளைகள் மோவாப் தேசத்தில் இருக்கிற 2 பேரையும் 2 ஸ்திரீகளை திருமணம் முடிக்கிறார். அதுல ஒரு பெண் தான் ரூத். ඒ දරුවන් දෙදෙනා ඒ මෝබ් දේශයේ කාන්තාවන් දෙදෙනෙක් වහුණා. ඒ එක්කෙනෙක් තමයි රූත්. நகோமி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? නයෝමි කියලා කිව්වොත් මොකක්ද ඒකේ තේරුම? நிறைவானவளே, நிறைவானவளே, சம்பூர்ண, සම්පූර්ණ ஆசீர்வதிக்கப்பட்டவளே. ආශිර්වාද ලත් නැතිය. பெண்கள் வந்து நினைக்கிறாங்க நிறைவு வந்து எதுலன்னு சொல்லி அவங்க எப்படி கணிக்கிறார்கள்னு எனக்கு தெரியாது. පිරුණාව කියන එක සම්පූර්ණත්වය කියන එක කොහොමද උන් ගණන් ගත්තේ කියලා මැන්නේ කියලා මම දන්නේ නැහැ. ගැහණු අය. பெண்கள் நினைக்கிறாங்க, ஆண்களும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. பெண்கள் நினைக்கிறாங்க நிறைய தங்க வளையல் எல்லாம் இங்க போடணும்னு. ගැහණු අය මොනවද හිතන්නේ? පිරිමියත් එහෙම තමයි සමහරවිට ගොඩාක් රත්තරන් පුරවන් හිටනම් පිරලා කියලා. கழுத்துல நிறைய தங்கம் போடணும். බෙල්ලේ හොඳට ලොකු මාලා එල්ලෙන්න ඕනේ. நடந்து போற நேரம் ஆடி ஆடி போகணும். ඇවිදිනකොට මේ හෙල්ලි හෙල්ලි යන්න ඕනේ. இங்க நீங்க ஆடி ஆடி போனீங்கன்னா உங்க கழுத்தும் இருக்காது, ஆளும் இருக்காது. මෙහෙවා රත්තරන් වල ගියොත් එහෙම වාගේ බෙල්ලත් නැහැ, ඔයත් නැහැ. இப்ப தங்கத்தின் விலை கூடி போச்சு என்ன? දැන් රත්තරන් වල ගණන් වැඩි. நிறைய திருட்டுகள் நடைபெறுகிறது. හොරු බිහි වෙලා. இந்த அம்மா நிறைவு அந்த தமிழ் கலாச்சாரத்தின்படி அல்லது யூத கலாச்சாரத்தின்படி நிறைவு என்று சொன்னால் சம்பூர்ணமான ஆசீர்வாதம், கணவருக்கு நல்ல தொழில், பணம், எல்லா பொருட்கள் எல்லாம் இருக்கிறது, சுகபோகமாக வாழுகிற வாழ்க்கைக்கு தான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி நகோமி சொல்லுகிறார். ඒ කියන්නේ යුදෙව් සංස්කෘතියේ මේ නයෝමි කියලා කියන්නේ සියල්ල සම්පූර්ණ වූ යහපත් ජීවිතයක් ගත කරනව හැම අතින්ම අංග සම්පූර්ණ වූ ජීවිතයක් කියන එක තමයි. ஆனால் அவள் மோவாப் தேசத்துக்கு போன போது கணவனை இழந்து விட்டாள். හැබැයි ඇය මෝබ් දේශයට ගියන් පස්සේ ඇයගේ ස්වාමි පුරුෂයා නැති වුණා. ஒரு பெண்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். කාන්තාවන්ට පොඩි දෙයක් எங்க கலாச்சாரத்தின்படி අපේ සංස්කෘතියට අනුව யாராவது விதவையா வந்தால், කවුරු හරි වැන්දබුවක් ආව නම් அங்கே நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தால் එහෙ මොන හරි හොඳ යහපත් දෙයක් සිදු වෙනවා නම් அவங்கள முன்னுக்கு வர சொல்ல மாட்டாங்க. ඇයට ඉදිරියට කතා කරන්න ஆராத்தி எடுக்க சொல்ல மாட்டாங்க. මේ தட்டு அரகன பிலிகார் පිළිගන්නේ නැහැ ඒව. விநாய பிலிகார்னே குழந்தை கிடைச்சிருந்தா ஆசீர்வதிக்கும்படியா சொல்ல மாட்டாங்க. ඒ වගේම දරුවන්ට ආශිර්වාද කරන්න කියන්නේ திருமணம் முடிக்கிறதா இருந்தால் முன்னால வைத்திருக்க மாட்டாங்க. විවාහ වෙන තැන්වලදී ඇයට ඉස්සරහට කතා කරන්නේ නැහැ. காரணம் அது அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. හේතුව ඇගේ ජීවිතය අවසන්. பொட்டு அழைச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க சில பேர். ඒ කියන්නේ பொட்டுவா மக்கவுவா
පොට්ටු මැකුවා කියලා කියන එක නෑ වැන්ද බක්ුණා කියලා කියන්නේ. நான் சொல்றது விளங்குதா இல்லாட்டி கோவத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? මං කියන එක තේරෙනවද නැත්නම් තරහින් බලන් ඉන්නවද වන්දයා? அப்போ அப்ப அந்த பொட்டு இருக்கணும்னா உங்களுக்கு பொட்டு தேவையில்லை, ஆனா பொட்டு இருக்கணும்னா தமிழ் கலாச்சாரத்தின்படி එහෙනම් මම කියන්නේ මේ මගුල් මුද්ද තියෙන්න ඕනේ නා. மகள் முத்தியா ஹரி புருஷன் உயிரோடு இருக்கணுங்க, ස්වාමි පුරුෂයා ජීවත් වෙලා ඉන්න ඕනේ. அவரை நல்லா பார்த்துக்கிறங்க. ඔව් හොඳට බලා ගන්න. மனைவிமாருக்கு தான் சொல்றேன், මේ බිරින්දවරුන්ට කියන්නේ விரட்டி விரட்டி இருக்காங்க, බැන බැන එලවන්න එපා. எந்த நேரமும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. හැමතිස්සෙම අඩුපාඩු කියන්න ඉන්න நீங்க එපා. இம்பார்ட்டன்ட் ஆளா இருக்கிறதுக்கு காரணம் இந்த இம்பார்ட்டன்ட் ஆள் தான். ඔබ වැදගත් කෙනෙක් විදිහට ඉන්න හේතුව ඔබ ළඟ ඉන්න ස්වාමි පුරුෂයා තමයි. ஆமென் ආමෙන්. ஆமென். வருது ரைட். இன்னைக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். අද හොඳ මේ ට්‍රීට්මන්ට් ඔබට ලැබෙනවා. அங்க ஒரு 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 ஊழியக்காரர் சொன்னதை நான் சொல்றேன். එක සේවකයෙක් කියපු දෙයක් කියන්න. நீங்க இந்த முழிச்சிருக்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்றேன். මේ ඔයාලා හැරලා ඉන්න තමයි මේ හැමදේම කියන්නේ. அவர் ஒரு நாள் விசிட்டிங் போன நேரம் அவர் வீட்டு கதவு திறந்து இருந்துச்சான். ඔව් ඒක තැනක මේ විසිටින් යද්දී ගෙදර දොර ඇල්ලලා තිබුණාලු. அப்போ அவரு நேச்சர் திறந்தானே இருக்குன்னு உள்ளுக்கு போனாரு. ඉතින් ඒ දොර ඇල්ලන් තියෙන කියලා මේ ඇතුළට ගියාලු. புருஷன்காரர் அங்கிட்டால ஓடுறாராம், ස්වාමි පුරුෂයා අරහෙට දුවනවලු. மனைவி பின்னால ஓடுறாங்களாம். මේ බිරිඳ පිටිපස්සෙන් அப்போ පිටිපස්සෙන් இவரு දුවනවා. நினைச்சாரு, ஆஹா இவ்வளவு நல்ல கப்பல் இவங்க எங்க ஆலயத்துல இருக்காங்க, இவ்வளவு நல்லவங்க ஓடி பிடிச்சி விளையாடுறாங்கன்னு நினைச்சாரு. ඉතින් මෙයා හිතවලු කොච්චර හොඳ පවුලක් මේ බාන්න මේගොල්ලෝ අල්ලන සෙල්ලම් කරනවා කියලා. அப்படியே சுத்தி இப்படி வார நேரம் එහෙමම කරකිලා මේ පැත්තෙන් එද්දි புருஷன் கிட்ட வார நேரம் புருஷன் எல்லாம் கிட்ட என்ன பண்ணும்? පුරුෂයා ගේ ඇතුළට එද්දි அந்த அம்மா கையில முட்டை பொரிக்கிற தாச்சி இருக்குது. අර අම්මගේ අතේ තියනවලු බිත්තර පදින තාච්චිය. அப்பதான் பாஸ்டருக்கு தெரியும் இவங்க ஓடி பிடிச்சி விளையாடல, එතකොට තමලු පාස් දෙන්න මේගොල්ලෝ අල්ලන සෙල්ලම් කරනවා නෙමේ. இவர் உயிரை காப்பாத்திக்கிற ஓடுறாரு, මෙයා දුවන්නේ එයාගේ ජීවිතේ அவங்க බේරගන්න. அடிக்கிறதுக்கு ஓடுறாரு. අරයා ගහන්න පන්නනවා. அப்படி குடும்பங்கள் இல்லை இல்லைங்களா? ரைட். சரி, குடும்பத்துல தாங்க பிரச்சனை. පවුලට තමයි මේ ප්‍රශ්නේ. வீட்டுல போடுற சண்டை பக்கத்து வீட்லயும் கேட்கும். ගෙදර තියෙන රණ්ඩුව අල්ලපු ගෙදරටත් ඇහෙනවා. அங்க தொங்கலுக்கு கேக்குது கிறிஸ்தவர்களுடைய சண்டை. මේ කිතුරුවන්ගේ ප්‍රශ්න මේ ඒ රණ්ඩුව අර කෙලවට ஆனா ඇහෙනවා. கோயிலுக்கு வரும்போது பவுடர் எல்லாம் பூசி நல்லா எல்லாம் கிளீனா வருவாங்க, அவங்கள பார்த்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு தான் சொல்லுவீங்க நீங்க. இவங்க மாதிரி இருக்கணும்னு சொல்லுவீங்க, ஆனா தெரிஞ்சு இவங்க மாதிரி இருக்கவே மாட்டீங்க. හැබැයි සභාවට එද්දි මූණේ පවුඩර් දාලා මේ හරි ලස්සනට එනවා. අනේ මෙයා වගේ ඉන්න තිබුණා නම් හොඳයි කියලා හිතනවා. හැබැයි එයා ගැන දැනගත්තා නම් ජීවිතේට එයා වගේ ඉන්න හිතන්නේ නැහැ. சொல்றது உண்மையா பொய்யா? කියන දේ ඇත්තද බොරුද? புருஷனோட சண்டை, ස්වාමි පුරුෂයත් එක්ක ප්‍රශ්න, மனைவியோட சண்டை, බිරිඳත් එක්ක රණ්ඩු, பிள்ளைகளோட சண்டை, දරුවොත් එක්ක රණ්ඩු. எல்லாம் செய்யறது இந்த வீட்டுள்ளுக்கு. මේ හැම දෙයක්ම ගේ ඇතුලේ තමයි සිද්ධ වෙන්නේ. இந்த இடத்துல பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் போன இடமே பிழைங்க. මේ ස්ථානේ බලන්න මේ ගොල්ලෝ මේ දෙන්න ගියපු තැනම වැරදි. புருஷன் மரிச்சது மட்டுமில்ல, ரெண்டு பையனும் செத்து போனான். ස්වාමි පුරුෂයා මරණු විතර නෙමෙයි දරුවෝ දෙදෙනාත් මේ යනවා. அவள் தலையிலே அடிச்சு கொண்டு அழுகிறாள், එයා බොළුවේ අත ගහගෙන අඬනවා. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அல்ல, මම ආශිර්වාද ලැබූ තැනැත්තියක් නෙමේ. என்னுடைய பெயரை மாத்துங்கள், මගේ නම මාරු කරන්න. என்னை மாறாள் என்று அழையுங்கள். මාව මාරා කියලා වෙනස් மாறாள், மாறாள் මාරල් කියලා වෙනස් කරන්න කියලා කියනවා நம்ம මගේ නම. வெனஸ்கரண்டிக்கும். மாறாள் என்று சொன்னால் මාරල් කියලා කිව්වොත් එහෙම சிங்களம் ஹரிது මරියා மாறாள் මරියා மாறாள் மாறாள் என்று சொன்னால் මාරල් කියලා කිව්වොත් එහෙම சபிக்கப்பட்டவளே, මාරා කියන්නේ ශාප. ශාපලත් තැනැත්තිය කියන එක. என் வாழ்க்கை சாபமாயிற்று. මගේ ජීවිතේ ශාපයක් වුණා. ஹalleluya. அவங்க இருந்த இடம் பெத்லஹேம். සිටියා වූ තැන බෙත්ලෙහෙම්. மோவாபுக்கு போய் எல்லாவற்றையும் இழந்து போனார். ඒ මෝවාබ් වලට ගිහලා හැමදේම නැති කරගත්තා. அவள் நாயோமி சொல்லுகிறாள், ඒ නයෝමි කියනවා நான் திரும்பவும் மோவாப் தேசத்தை விட்டு பெத்லஹேமுக்கு போவேன். මම ආපහු මෝවාබ් දේශය අතරලා බෙත්ලෙහෙමට යනවා. பெத்லஹேமுக்கு திரும்பி வந்தார்கள். ආපහු බෙත්ලෙහෙමට ආවා. அங்கே வந்த பிற்பாடு එහෙට ආවට පස්සේ ரூத் போவாசை மணமுடித்தாள்.
රුත් බෝවාසක தேவனாலே நியமிக்கப்பட்ட தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனை அவள் மணமுடித்தாள். රුත් බෝවාසව විවාහ කරනවා දෙවියන් වහන්සේ අනුමත කරාව දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරාව மறுபடியும் இந்த சாபம் ஆசீர்வாதமாக மாறினது. ඒ ශාපයක් විදිහට මාරුණා උදේ ආපහු ආශිර්වාදයක් විදිහට මාරු කරගන්නවා. திரும்பவும் வருகிறதுக்கு முடிவெடுத்ததினாலே ආපහු පැමිණෙන්න ගත්තව තීරණය எந்த නිසා இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல தான் இருக்கணும். කොයි තැනද ඉන්න ඕනේ ඒ තැන තමයි ඉන්න ඕනේ. கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் இருக்க பழகினால் දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය අපි ඉන්න පුරුදු වුණා නම් குடும்பங்கள் காக்கப்படும். ඒ පවුල ආරක්ෂා වෙයි. தேவன் எங்கள் இருக்கிற இடத்திலே நாங்கள் இருந்தால் දෙවියන් වහන්සේ ඉන්නව තැන අපි හිටියානම් தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பாய் வருவார். දෙවියන් වහන්සේ උන්ට ආරක්ෂාව සිටිනවා. தேவனை விட்டு நீங்க வேற எங்கேயோ போயிட்டா දෙවියන් වහන්සේ අතර ඔබ වෙන කොහෙටවත් ගියා නම් கர்த்தர் எப்படி உங்களை ஆசீர்வதிக்கிறது? දෙවියන් වහන්සේ කොහොමද ඔබ ආශිර්වාද කරන්නේ? ஹalleluya. ஒருவேளை இந்த இடத்துல உங்க சுய புத்தினாலே சுய விருப்பத்தினாலே நீங்க முடிவுகள் எடுத்து கர்த்தரை விட்டு தூர விலகி இருந்தால் திரும்பவும் வருகிறதுக்கு கர்த்தர் தன்னுடைய கரங்களை நீட்டின வண்ணமாக இருக்கிறார். සමහර වෙලාවට ඔබ ඔබේ සුව උත්සාහයෙන් එහෙම නැත්නම් ඔබේ සුව කැමැත්තෙන් දෙවියන් වහන්සේව අතල්ලා වෙන තැනකට ගිහිල්ලා තියෙනවා නම් නැවත දෙවියන් වහන්සේ වෙතට හැරෙන්න දෙවියන් වහන්සේ අවස්ථාව දීලා තියෙනවා. இரண்டாவது காரியத்தை பார்க்க போகிறோம். லூக்காவுக்கு எழுதப்பட்ட புத்தகத்திலே 15வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. දෙවරු කාරණාව බලන්න යනවා ලූක් පොතේ 15 වෙනි පදය. அங்கே லூக் 15 chapter. பாலஸ்வனி பரீட்சை. පරිච්ඡේදය. ஓ, லூக்காவுக்கு எழுதப்பட்ட புத்தகம் 15வது அதிகாரம். ලූක් පොතේ 15 அதிலே පරිච්ඡේදයේ கெட்ட குமாரனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ඒකේ අකීකරු පුත්‍රයා ගැන සඳහන් වෙනවා. நல்ல குடும்பத்திலே அவன் வாழ்ந்து வந்தான். හොඳ යහපත් පවුලක ජීවත් 11வது வசனத்திலே இருந்து இருக்கிறது. අපේ 11 වෙනි පදයේ அவனுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். ඔහුට එක සහෝදරයෙක් හිටියා. தகப்பனார் ஒரு பெரிய லட்சாதிபதி, அங்கே பணம் வசதி உள்ளவராய் இருந்தார். ඒ තාත්තා ඇවිල්ලා හොඳ පොහොසත් වූ පුද්ගලෙක් වෙනවා. ஏராளமான வேலைக்காரர்கள் அவர்களுக்கு இருந்தார்கள். බොහෝ විවිධ වූ වැඩකාරයොත් එක්ක හිටියා. அந்த இடம் நிறைய ஆசீர்வாதமான இடம். ඒ තැන ඉතාමත් ආශිර්වාදාත්මක වූ තැනක්. ஆனாலுமோ அந்த வாலிபனுடைய இதயம், හැබැයි ඒ තරුණයාගේ හදවත அவன் என்ன யோசிச்சான் என்று சொன்னால், உலகத்துக்கு போய் அங்கே இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்தான். ඔහු තමුන් තුළම මොනවද හිතාගත්තේ ලෝකයට ගිහිල්ලා එහෙ තිබෙනා වූ ප්‍රීතිය භුක්ති විඳින්න ඕනේ කියලා. 19வது வசனம் சொல்லுகிறது, 12வது வசனம் சொல்லுகிறது, அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். ලූක් 15 වෙනි පරිච්ඡේදය 12 වෙනි පදයේ කියනවා ඔවුන්ගෙන් බාලයා පියාණනි ඔබගේ වස්තුවෙන් මට එන කොටස දෙන්නයි පියාට කීවේය. வாலிப பிள்ளைகள் சில நேரத்தில் நாங்க யோசிக்கிறோம், பல காரியங்களை பார்த்து சந்தோஷம் அதுல தான் இருக்கிறதாக நாங்க யோசிக்கிறோம். තරුණයෝ බොහෝ වෙලාවට විවිධ දේවල් දිහා බලලා හිතනවා එතන තමයි සන්තෝෂය තියෙන්නේ කියලා. பிலிகிராம் என்ற தேவ ஊழியக்காரர் இப்போது உயிரோடு இல்லை. அவருடைய மேகசின்ல எழுதியிருந்தார். බිලි ග්‍රෑම් කියනවා ඒ දෙවියන් වහන්සේගේ දේව සේවකයා ඔහු දැන් ජීවත්ව නැහැ. ඔහුගේ මේ සංග්‍රහය ලියනවා. ஒரு ஆண் ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு போனாராம். එක තරුණයක්ව තමුන්ගේ නිවසට කැඳවාගෙන ගියා. அந்த இரவை அவர்கள் சந்தோஷமாக கழித்தார்களாம். ඔවුන් සන්තෝෂයෙන් හිටියා. அடுத்த நாள் காலையிலே அந்த பெண் பிள்ளை யாருன்னு தெரியாது போயிருச்சான். ඒ තරුණය කාටවත් නොදෙන්න පහුවෙන්ද හැම පිටත් වෙලා ගිහිල්ලා තියෙනවා. அவர் பாத்ரூமுக்கு, அந்த வாஷிங் ரூம், அந்த பாத்ரூமுக்கு போன போது ඔහු ඒ බාත්රූම් එකට ගිහිල්ලා ඉද්දි அந்த கண்ணாடியிலே எழுதி இருந்ததாம், ඒ කණ්ණාඩිය ලියලා තිබුණලු வெல்கம் டு எய்ட்ஸ் லைஃப் ஸ்டைல் போட்டிருக்கு. அதாவது எய்ட் என்ற வியாதிக்கு நீயும் வர வேண்டும் என்று சொல்லி வெல்கம்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருந்தார். ඒඩ්ස් රෝගිය වැළඳුනා වූ කෙනෙක් විදිහට ඔබවත් සාදරයෙන් පිළිගන්නවා කියලා ඒක ලියලා තිබුණලු. எங்கேயோ போனவரை கூட்டிக் கொண்டு போய் தப்பான வழியிலே அந்த நாளை கழித்ததினாலே කොහෙදෝ ගියපු කෙනෙක් ඔය එක්කන් ඇවිල්ලා වැරදි විදිහට ඒ දවස් ගත කරන නිසා வாழ்க்கை பூராவும் தன் வாழ்க்கைக்கு அழிவை தேடிக்கொண்டான். ඔහුගේ ජීවිත කාලය පුරාවටම වැරදි වූ තැනකට ඔහු පැමුණා. ஆண்டவருடைய கிருபையாலே வளர்ந்து வந்தவர் தான் சாம்சன். දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහය මත වර්ධනය වුණා කෙනෙක් තමයි සැම්සන්. அவருக்கு ஆண்டவர் அங்கே சொல்லி இருந்தார், சவர கத்தியை போட இயலாது, கொண்டையெல்லாம் வளர்க்கணும், மதுபானங்கள் அருந்த இயலாது, அங்கே தேவனுக்கு
சரியான ஆகாரத்தை தேவனாலே அனுமதிக்கப்பட்டவற்றை மட்டும்தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி சொன்னார். ඔහුට එක එක නීති රීති තිබුණා. කොණ්ඩේ කපන්න බෑ, මේ මත්පැන් මිදුෂ පානය කන්න, මේ වගේ දෙවියන් වහන්සේ අනුමත කරව දේවල් විතරයි, ඒ ආහාර විතරයි ගන්න පුළුවන් කියලා ඔහුට නීති රීති තිබුණා. எங்களுக்கு முடியே வெட்ட தேவையில்ல, முடி போய்கிட்டு தான் இருக்கு. අපිට කොණ්ඩේ කපන්න ඕනේ, කොණ්ඩේ නිකම්ම යනවා. இல்லைங்களா? சரி, எப்படியா இருந்தாலும் அவன் சொன்னார். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு நசரேயன், கர்த்தருக்காக ஒதுக்கப்பட்ட, சேவைக்காக ஒதுக்கப்பட்ட மனுஷன். ඔහු හැඳුන්වනවා ඔබ නාසරත් කෙනෙක්, එහෙම නැත්නම් නසරේන කෙනෙක්, එහෙම නැත්නම් දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් වෙන් කරව තැනැත්තෙක් කියලා. ஜட்ஜஸ், புக் ஆஃப் ஜட்ஜஸ், அதுல 7வது அதிகாரம், நியாயாதிபதிகள் புத்தகத்துல 7வது அதிகாரத்தை போய் வீட்டுல வாசிங்க. විනිශ්චයකාරයාගේ පොතේ 7 වෙනි පරිච්ඡේදය ගෙදර ගිහලා කියවන්න. நல்லா தான் வளர்ந்தாரு. හොඳට තමයි ඔහු වර්ධනය වුණේ. இடையிலே அவர் வேறு ஊரை சேர்ந்த ஒரு ஸ்திரியை கண்டார். මගදී ඔහු වෙන ග්‍රාමයක කෙනෙක්ව විවාහ කරගන්නවා. டிலைலாவை கண்டார். දිලේලව විවාහ කරගන්නවා. மனசெல்லாம் அங்க போயிடுச்சு. සම්පූර්ණ මනස ඇය කෙරෙහි ගියා. சில பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. සමහරව එහෙම තමයි කියන්නේ. நிறைய வாலிபர்கள் இங்க வந்திருக்கீங்க, බොහෝ තරුණයෝ මෙතන ඇවිල්ලා ඉන්නවා. மனசை அங்க வச்சுட்டு வந்துட்டேன் பாஸ்டர்னு சொல்லுவாங்க. වා හිත එහෙ තියලා ආවේ පාස්ටර් කියලා කියනවා. டஸ்ட் அடிச்சு கிடக்கும் இல்லைங்களா? பாஸ்டருக்கு சுரேஷுக்கு சொல்லிட்டு போயிட்டு கொண்டு வந்துருக்கு. පාස් සුරේෂ්ට කිල්ලා ගිහිල්ලා අරගෙන එන්න ආවා. நிறைய பேர் அப்படி இந்த மனசெல்லாம் உடைஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. බොහෝ දෙනෙක් එහෙම තා හිත කැල්ලා ඉන්නේ කියලා என்ன කියනවා. கிளாஸ்லயே செஞ்சு உள்ளுக்கு வச்சிருக்கிறாங்க. ඇයි මේ වීදුරු වලින්ද කළා ඇතුලේ තියලා තියෙන්නේ. நீ செய்யற அநியாயத்துக்கு அது உடையாது, குத்தணும் இல்லைங்களா? ඔබ කරන අපරාධ වලට මේ කැඩෙන්නේ නැහැ මේ. வாலிப பிள்ளைகளுக்கு எதை பார்த்தாலும் ஆசையா தான் இருக்கு. තරුණයන්ට මොනවා බැලුවත් ආසාවක් තමයි ඇති වෙන්නේ. சரியானதை புரிந்து கொள்ற அறிவு அந்த நேரம் கிடையாது. හරි වැරද්ද තේරුම් ගන්නව ඒ තැනීම ඒ වෙලාවේ නැහැ උන්ට. அவர்கள் யோசித்து செயல்படுகிறதற்கு அவர்கள் முன் வர வேண்டும். ඔවුන් හිතලා මතලා දේවල් කරනව තත්ත්වයට පැමිණිය යුතුයි. நிறைய வாழ்க்கைகள் இன்றைக்கு வீணா போயிருது. අද බොහෝ ජීවිත විනාශ වෙමින් පවතිනවා. அந்த ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க நிறைய பேர். මත්ද්‍රව්‍ය ගන්නව බොහෝ දෙනෙක්. தப்பான படங்களை பார்க்கிறார்கள். වැරදි වූ චිත්‍රපට බලනවා බොහෝ දෙනෙක්. தவறான கூட்டத்தோடு இருக்கிறார்கள். වැරදි වූ මේ සමාගම එහෙම නැත්නම් ආශ්‍රම පවත්වනවා. சில பெற்றோர்கள் பிள்ளைகளை கோயிலுக்கே கூட்டிட்டு வர மாட்டாங்க. සමහර දෙමව්පියෝ දරුවන්ව පල්ලියටම එක්කන් එන්නේ නැහැ. அவங்களுக்கு வேலை செய்ய இடம் கொடுப்பாங்க. ඒගොල්ලොන්ට වැඩ කරන්න. වැඩ කරන්න අතාරිනවා ඒගොල්ලෝ. இல்லாட்டி ஸ்கூலுக்கு கிளாஸுக்கு அனுப்புவாங்க. එහෙම නැත්නම් පාසලේ පන්ති වලට යවනවා. அந்த என்னமோ ஒரு வகுப்பு ஒன்று இருக்கு, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைகளை படிக்க வைப்பாங்களே, என்ன எலக்யூஷன் இல்லைங்க, அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண வேற ஸ்கூலுக்கு போகலாம், ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். ශිෂ්‍යත්වය නිසා වෙන ඉස්කෝල වලට යවනවා. அவன் என்னைக்கு படிச்சு கொடுப்பான்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் படிச்சு கொடுப்பான், வேற நாள்ல படிச்சு கொடுக்கவே மாட்டான். වෙන වෙන දවස්වලම උගන්වන්නේ නැහැ. සෙන්සුරාදා ඉදිරිය විතරක් ඒගොල්ලන්ට උගන්වනවා. பிள்ளைகளை அங்க அனுப்பி வைப்பாங்க. ඒගොල්ලෝ වෙහෙට යනවා. அவங்களோட எதிர்பார்ப்பு புள்ள பாஸ் பண்ணணும். ඒගොල්ලෝගේ බලාපොරොත්තු දරුවා පාස් වෙන්න ඕනේ විභාගයෙන්. கோயிலுக்கு கூட அனுப்ப மாட்டான், පල්ලියටවත් වෙන්නේ නැහැ. அங்க அனுப்பிடுவான். එහෙට යවනවා. ஃபெயில் ஆனோன்னு ෆේල් වුණ ගමන් අසමත් වුණ ගමන් தலையில கொட்டி ටොක්ක කනලා அப்பனுக்கு இருக்க மூளை தானே பிள்ளைக்கு வரும். තාත්තර තියෙන මොලේම නේ දරුවටත් එන්නේ. பெற்றோருக்கு என்ன தப்பான மூளை இருந்தா அங்க அனுப்பி இருக்க கூடாது, கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும். දෙමව්පියන්ට හරි මොලයක් තිබුණා නම් එමේ හේ යවන්න හොඳ නැහැ. සභාවට එක්කන් கடவுளுக்கு தெரியும் உங்க பிள்ளைகளை மேல கொண்டு வரதுக்கு. දෙවියන් වහන්සේ දන්නවා ඔබේ දරුවෝ ඉහළට ඔසවන්න. அந்த ஸ்காலர்ஷிப்ல நல்ல ஸ்கூல் கிடைக்க வேண்டியது இல்ல. ඒ ශිෂ්‍යත්වයෙන් පාසල හොඳ ඉස්කෝලයක් ලැබෙන්නේ නැහැ. நான் இப்படி பேசினேன்னு கடைசியில நீங்க என்னோட சண்டைக்கு வந்துடாதீங்க. මම මේව කතා කරලා පස්සේ මගෙත් එක්ක රණ්ඩුවට එන්න එපා. எந்த பள்ளிக்கூட எந்த ஊழியத்திலே இருக்கிற பாஸ்டர்மார் செய்த தப்ப சொல்லுறேன் உங்களுக்கு. මගේ සේවයේ හිටියව සමහරු පාස්ටර්ස්ලා කරව වැරදි මම කතා කරන්නේ. சின்ன ஸ்கூல்ல இருந்து பெரிய ஸ்கூல்ல கொண்டே போட்டாரு. පොඩි පාසලේ ඉඳන් මේ ලොකු පාසල් වලට යවනවා. அங்க போனோன்னு அவங்க மாதிரி வந்துட்டான். ඒ යවපු ගම්ම ඒගොල්ලෝ වගේ වෙනවා මෙයාලත්. படிப்பும் கிடையாது, අධ්‍යාපනයක් නැහැ. அந்த ஸ்டைல் எல்லாம் வந்துருச்சு. මේ මෝස්තර විතරක් ආවා. கொண்டை வெட்டி இருக்கிற இப்படி ஒரு வளையம் ஒண்ணு வச்சு, කොණ්ඩ කපලා තියෙනවා නිකන් රවුමක් වගේ. இவரு வெட்டல, நல்லதுன்னு அவன் வளையம் வச்சு வெட்டி இருக்கிறான். இப்ப வாழ்க்கையும் வளையமா தான் இருக்கு. දැන් ජීවිතෙත් එහෙම තමයි තියෙන්නේ මේ රවුමක්. அந்த பாஸ்டருக்கு நான் சொன்னேன், දැන් දේවගතිවරයා உனக்கு நான் அறிவுரை சொன்னேன் தானே, நீ இப்படி செய்யாத. මම මුලින්ම ඔබට කිව්වනේ උඹ මෙහෙම කරන්න එපා කියලා. ஐயோ கேட்கலையே பாஸ்டர். අයියෝ ඇහුවේ නෑනේ පාස්ටර්. இப்போ உன் மகனை பாரு, දැන් උඹේ දරුවා දිහා බලපන්. அவனுக்கு வேலையும் கிடையாது, ඔහුට රැකියාවකුත් නැහැ. தொழில் கிடையாது, எங்கேயும் போறதுக்கு. කොහෙවත් යන්න රැකියාවක් නැහැ උඩ දැන්. தப்பான தீர்மானங்க. වැරදි තීරණයක්. இவன் சொல்லுகிறான், எனக்கு பணத்தை எல்லாம் தா.
දැන් මෙයා කියනවා මෙතන අපිට බලන්න පුළුවන් මට තියෙන හැම වස්තුවක්ම දෙන්න. எல்லாத்தையும் அவன் சூதடிச்சு கொண்டாடி முடிச்சிட்டான். හැම දෙයක්ම එකතු කරන් ගිහිල්ලා එයා සන්තෝෂ වෙලා හැම දෙයක්ම විනාශ කරා. உங்களுக்கு சல்லி நிறைய இருந்தா நிறைய பேர் வருவாங்க உங்களோட. ඔබට සල්ලි තිබුණා නම් බොහෝ දෙනෙක් ඔබත් එක්ක පැමිණෙයි. ஆமென். சல்லி இல்லாம இருக்கிறது கொஞ்சம் நல்லம். සල්ලි නැති වෙන එක පොඩ්ඩක් හොඳයි. ஏசாதீங்க ஆண்டவரை. දෙවියන් වහන්සේට බයින්න එපා. நான் என்ன இப்படி வாழ்றேன்னு சொல்லி ஏசாதீங்க. ஆண்டவருக்கு தெரியும் நீங்க இப்படி இருந்தா தான் இப்படி இருப்பீங்க. දෙවියන් වහන්සේට බයින්න අයියෝ ස්වාමීනි අයි මම මෙහෙම ඉන්නේ කියලා. ඔබ කොහොම හිටියොත්ද ඔබ සිටියේ எல்லாவற்றையும் இழந்து போனான். හැම දෙයක්ම නැති කරා. கடைசியில அவனுக்கு சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இல்லை. අවසානට ඔහුට කණ්ඩ මුද කෑමවක් නැති වුණා. எனக்கு விருப்பமான ஒரு வசனம் இருக்கிறது இதுல. මම ඉතාමත් කැමති පදයක් அவனுக்கு තියෙනවා. பண்டி மேய்க்கிறதுக்கு கொடுத்தார்கள். ඔහුට මේ ඌර බලා ගන්න දුන්නා. அதை மேய்க்கும் போது ඒ ඌර බලා ගනිද්දී அவங்க சொன்னாங்க இந்த பண்டிக்கு கொடுத்த சாப்பாடை நீ சாப்பிடாதே. ඔහුට කිව්වා මේ ඌරන්ට දෙන කෑම ඔයා කන්න බෑ. பண்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் மனுஷனுக்கு அல்ல. ඒ කියන්නේ ඌරට වැදගත්කමක් දුන්නා මෙයාට මනුෂ්‍යයාට නැතුව. அந்த நேரத்திலே 17 வசனம் சொல்லுகிறது 17 වෙනි පදේ කියනවා அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறதே நானோ பசியில் சாகுறேன். එහෙත් ඔහු සිහි උපදවා කතා කොට මාගේ පියාණන්ගේ කුලීකාරයන් එපමණ දෙනෙක් ඕනෑවට වඩා කෑම තිබෙද්දී මම මෙහි බඩගින්නේ නසිමි. புத்தி தெளிய வேணும். ඔහුට තේරුම් ගැනීම හැකියාව ආවා. நமக்கு புத்தி இருக்குதானே? ඔබට සිහිය එහෙම නැත්නම් තේරුම් ගැනීම හැකියාව வாலிபர்களுக்கும் இருக்கு තියෙනවනේ. பெரியவங்களுக்கும் இருக்கு. මේ තරුණයන්ට කොහොමත් ඒක තියෙනවා. ஒக்கம் තියෙනවනේ. ඇතුලේ තියෙන්නේ எல்லாம் உள்ளுக்கு தான் இருக்கு. හැමෝගෙම ඇතුලේ තමයි තියෙන්නේ ඒක. ஆனா அது தெளிந்த புத்தியா இருக்க வேண்டும். හැබැයි ඒක සිහි බුද්ධිය ඇති දැනීමක් විය යුතුයි. எங்க வீட்டு பக்கம் நீங்க வட்டப்புழு பக்கம் வந்தீங்கன்னா ඔබ වටපුළුව පැත්තේ එහෙම නැත්නම් පාසලේ ගෙවල් පැත්තේ ආවනම් அங்க ஒரு மகாவலி கங்கை ஆறு ஒன்று ஓடுது. ඒ මහවැලි ගඟ තියෙනවා. கங்கை தேனும் ரைட். அதுல சில இடங்கள்ல போட் போட்டிருக்காங்க. இதுல குளிக்காத. එතන සමහර තැන්වල බෝඩ් ගහලා තියෙනවා මෙතන පීනන්න එපා නාන්න එපා කියලා. பஸ்ல ஏறி வேற ஊர்ல இருந்து வருவாங்க. බස් වල නැගලා වෙන ගම් වල ඉඳන් එනවා. வந்தவன் அதுல பாஞ்சிருவாங்க. ආපු ගම් පයින්නවා. போர்டு அங்கன இருக்கு. බෝඩ් අතන තියෙනවා. அதுல பாஞ்சிருவாங்க. එතනම පයින්නවා. உள்ளுக்கு போவானுங்க. ඇතුළට යනවා. வெளியே வரவே மாட்டாங்க. එළියට එන්නේ නැහැ. புத்திங்கிறது கிடையவே கிடையாது. ඒ බුද්ධියක් කියලා දෙයක් ඇත්තම නැහැ. போலீஸ்காரனுக்கு வந்து மீதி இருக்கவன் ஏசுவான். எடுத்துக்கிட்டு வா என்னத்தை எடுத்துட்டு வாருது அவ்வளவுதான். உள்ளுக்கு போனா வெளியே வர மாட்டான். පොලිසියෙන් ඇවිල්ලා අරගෙන එන්න අරගෙන එයාව අරගෙන කියන මොනව අරගෙන එන්නද? ඇතුළට ගියාම තමයි. எங்கேயோ பனிய சொல்லுவாங்க. எங்கேயோ அந்த வேற இடத்துல மேல மிதக்குதுன்னு சொல்லுவாங்க. ඊට පස්සේ කියනවා අන්න කොහෙදෝ ඒ පාවිවි ඉන්නවා කියලා. இதெல்லாம் வேணுமா? நீங்களே சொல்லுங்க. මේක ඕනේද ඔයාලම කියන්නකෝ. நீங்க வந்தீங்கன்னா நீங்க பாயலாம் வேணுமா இருந்தா. ඔයාලට තවඩ පයින්න පුළුවන් ඉතින්. அங்க அதுல போர்டு ஒன்னு போட்டுருக்கு. හැබැයි බෝඩ් එකක් ගහලා இதுல பாயாதே. මෙතන පනින්න එපා. இதுல குளிக்காதே. මෙතන නාන්න එපා. நாங்க கூட எவ்வளவு தூரம் நின்று பாக்குறோம் அது. අපි දුර ඉඳලා තමයි බලන්නේ ඉතින්. அவன் வந்ததும் உள்ளுக்கு பாய். ආපු ගමන් එයා පයින්නවා. புத்தி தெரியலைங்க. ඒ සිහි බුද්ධියක් කියලා அது புத்தி வார நேரம் ஆளும் இல்ல. வாயெல்லாம் திறந்து எங்கேயோ போயிட்டாரு. බුද්ධියේදී ආත්මය මේ ප්‍රාණය නෑ කට අරගෙන කොහෙදෝ බලන් ඉන්නේ. எல்லாம் போயிருச்சுன்னா அப்புறம் உங்களை வச்சுக்கிட்டு நாங்க என்ன செய்யறது? සේරම ගියාට පස්සේ එයාව තියන්න මොනව කරන්නේ? உங்க பிள்ளைகளை நாங்க காப்பாத்தணும். ඔබේ දරුවන් අපි ආරක්ෂා කරන්න ඕනේ. உங்க குடும்பங்களை காப்பாத்தணும். ඔබේ පවුල ආරක්ෂා කරගත යුතුයි. பிசாசு அழிக்கிறதுக்கு தான் பார்க்கிறான். යක්ෂයා විනාශ කරන්න තමයි බලන්නේ. அதனாலே புத்தி புகட்டப்பட வேணும். வேதத்திலே இருந்து வேத வார்த்தை மூலமாக. ඒ නිසා අපේ බුද්ධිය සිහි බුද්ධිය වර්ධනය වෙන්න ඕනේ. බයිබලේ ඉඳලා බයිබල් වචන කරන්න. அவன் திரும்பி போகிற நேரத்திலே ඔහු නැවත හැල්ලා යද්දී தகப்பனார் என்ன சொன்னார்? ඒ පියා මොනවද කරේ? மரித்தான் உயிரோடு வந்திருக்கிறான். ඒ මැරුණ කෙනා නැවත ජීවත් වෙලා පැමිණි. காணாமல் போனான் கண்டுபிடிக்கப்பட்டாயிற்று. නැති වෙලා ගියා නැවත හුස්වාගත්තා. நீங்க ஒரு வேளை தூர போறதா இருந்தால் ඔබ කවුරු ඉතා දුරක යනවා නම් அங்கே வாலிபர்கள் சில நேரத்துல என்ன செய்றீங்கன்னு யாருக்குமே தெரியாது. ඒ තරුණයෝ මොනවද කරන්නේ කියලා සමහරලාට කිසිම කෙනෙක් දන්නේ නැහැ. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க கெட்டிக்காரன். බොහෝ දෙනෙක් හිතනවා ඒගොල්ලෝ දක්ෂයෝ කියලා. நீங்க கெட்டிக்காரரே இல்ல. නෑ නෑ ඔබ දක්ෂයෙක් නෙමෙයි. கள்ளமாக எதையாச்சும் செய்றீங்கன்னா நீங்க கெட்டிக்காரரா இல்ல. හොරෙන් මොනවා හරි කරනවා කියන එක ඔබේ දක්ෂකමක් නෙවෙයි. அது முட்டாள்தனம். ඒක මෝඩකමක්. அறிவு பெற வேணும். බුද්ධිය සිහි බුද්ධිය පැමිණිය යුතුයි. அதுக்கு அறிவுரைகள் பெற வேணும்.
ඒ කියන්නේ සිහියත් බුද්ධියත් සිහි කල්පනාව කියලා පැමිණෙන්න දෙන්න ඕනේ හරියට. ரைட். இது முதலாவது அவனுக்கு அறிவு வரதுக்கு பெற்றோருக்கு அறிவு இருக்க வேணாமா? ඔවුන්ට සිහි බුද්ධිය තියෙන්න සිහි කල්පනාව තියෙන්න නම් ඉස්සරම දෙමව්පියන්ට ඒක තියෙන්න එපා. அவங்களுக்கு முதலாவது புத்தி வரணும். ඒගොල්ලන්ට ඉස්සරම ප්‍රඥාව වෙන්න ඕනේ. உண்மையா பொய்யா? ඇත්තද බොරුද? நானும் 3 பிள்ளைகளுடைய தகப்பனார் தான். அதனால தான் சொல்றேன். දේවදාසයත් දරුවන් 3 දෙනෙක්ගේ පියෙක් තමයි. ඒ නිසායි කියන්නේ. எங்க பிள்ளைகள் இந்த பாஸ்கெட் பால்ல விளையாண்டு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல பெரிய கப்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. දේවදාසයාගේ දරුවෝ මේ බාස්කට් බෝල් සෙල්ලම් කරලා දිස්ත්‍රික්ක බොහෝ මේ දිනාගෙන තියෙන ස්ථාන. பெருமைக்கு சொல்லல இது, நான் இது உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். கொழும்புக்கு போகும்போது அந்த ஸ்கூல்ல சொன்னாங்க அந்த மீட்ஸ் எல்லாம் நடக்கும், நாங்க உங்க பிள்ளைகளை பாவிக்க போறோம். ඒ කියන්නේ මේක උඩංකමට කියනවා නෙමෙයි, ඔබට උදාහරණයක් විදිහට කියන්නේ. එහෙ තරඟ තියෙනවා කොළඹ, ඒගොල්ලෝ ඒ සඳහා ඔබේ දරුවව පාවිච්චි කරනවා කියලා දැනුම් දුන්නා. நாங்க அவங்களுக்கு சொன்னது இது மட்டும்தான். මම ඒගොල්ලන්ට කිව්වේ මෙච්චරයි. ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாது என்றால் ඉරු දින ඔවුන්ට සභාවට යන්න බැරි නම් எங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போக முடியாது. මගේ දරුවව ඔබට රැගෙන යන්න බෑ. அதனால அவங்க கோயிலுக்கு பஸ் கொண்டு போனாங்க. ඒ නිසා ඔවුන් ඒ සභාවට බස් එකම අරන් ගියා. கோயிலுக்கு போய் வரதுக்கு. සභාවට ගියා. இன்னைக்கு எங்க பிள்ளைகள் எல்லாருமே நல்லா தான் இருக்கு. අද මගේ දරුවන් හැම කෙනෙක්ම හොඳට තමයි ඉන්නේ. வேற தேசத்துல தான் இருக்காங்க. වෙන දේශයක තමයි, වෙන රටක තමයි ඉන්නේ. அவங்கள போல இல்ல. හැබැයි අනිත් ඒකලම අය වගේ නෙමෙයි. ඒ කියන්නේ ඒ දේශය අය වගේ නෙමෙයි. கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ දරුවෝ විදිහට ඉන්නවා. கண்டிப்பு வேணுங்க. බලා ගන්න ඕනේ, අපි රැක ගන්න ඕනේ. அப்போ கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் காப்பார். එතකොට දෙවියන් වහන්සේ ඔබේ දරුවන් ආරක්ෂා நான் කරනවා. பேசுறது சரி விளங்குதுங்களா? මම කතා කරන දේ ඔබට තේරෙනවද? ஆமென். ආමෙන්. ஆமென். சரி, முடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். දැහැරලා ඉන්නවා. மூணாவது இது என்ன? முதலாவது விரட்டுறதுக்கு முதல்ல மூணாவது இது. එලවන්න කලින් කියන තුන්වෙනි කාරණාව. மூன்றாவது காரியம் அப்போஸ்தலருக்கு எழுதப்பட்ட புத்தகத்திலே තුන්වෙනි කාරණාව ක්‍රියා පොතේ அதிலே ஒரு அருமையான சம்பவத்தை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. எத்தனை? 20வது அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் புத்தகம் 20வது அதிகாரம். ක්‍රියා පොතේ 20 වෙනි පරිච්ඡේදයේ இருங்க, நான் திருப்பிக் கொள்கிறேன். அதிலே 7வது வசனத்திலே இருந்து நான் வாசிக்கிறேன். 11 වෙනි පදේ ඉඳලා අපි කියමු. வாரத்தில் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட்டு போக வேண்டும் என்று அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கம் செய்தார். 20 වෙනි පරිච්ඡේදයේ 11 වෙනි පදය, හත. 7 වෙනි පදය. සතිය පළමුවෙන්දා අපි රොටි කඩන්න රැස් වූ කල පාවුල් පසුවදා යන්ට අදහස් කරගෙන ඔවුන්ට අනුශාසනා කළේ. ඔහුගේ කතාව මධ්‍යම රාත්‍රිය දක්වා පැවතුනේය. அடுத்த நாள் அவர் போக வேண்டும் என்றபடினாலே ඊළඟ දවසේ ඔහු යන්න ඕන නිසා இரவு வரைக்கும் அவர் பேசினார். රාත්‍රිය රෑ වෙනකම් ඔහු කතා කරා. நாங்க அப்படி இருக்க மாட்டோம். අපි එහෙම ඉන්නේ නැහැ. அந்த நாட்களில் அவர்கள் அப்படி இருந்தார்கள். ඒගොල්ලෝ ඒ දවස්වල එහෙම තමයි හිටියේ. ஆண்டவர் வசனத்தை கேட்கிறதற்காக. දෙවියන් වහන්සේගේ වචනය අහන පිණිස. நீங்க அப்படி செய்யணும் நான் சொல்ல வரல. ඔබ එහෙම කරන්න ඕන කියලා මම කියන්නේ. பவுல் போனால் திரும்பி வர முடியாது பல நாட்களுக்கு வருஷங்களுக்கு என்று சொல்லி அவரை வைத்து அங்கு பிரசங்கங்களை கேட்கிறார். පාවුල් තුමා ආයේ ගියොත් එහෙම අවුරුදු ගානකට ආයෙ එන්නේ නැහැ. ඔහු බොහෝ දේශන වලට යනවා. ඒ නිසා ඔහුගේ වචනය අහගෙන ඉන්න ඕන. இந்த நாட்களில் ஏதாச்சும் செமினார் அல்லது கான்ஃபரன்ஸுகள் வைத்தால் මේ දවස්වල කොහේ හරි මේ එක සම්මන්ත්‍රණයක් හරි මොනවා හරි තිබ්බොත් එහෙම ஆக்களும் அந்த பாஸ்டர்ஸ் மாதிரி என்ன தெரியுமா கேட்பாங்க? ඒ ජනතාවත් දේවගැතරුත් මොනවද දන්නවද අහන්නේ? தேத்தனி கொடுப்பீங்களா? තේ දෙනවද? சோறு கொடுப்பீங்களா? කන්න බත් දෙනවද? 3 மணிக்கு பிஸ்கட்டும் கேக்கும் வச்சு ஒரு தேத்தனி கொடுப்பீங்களா? 3ට அவன் බිස්කට් லிஸ்டே வச்சிருக்கிறான். ඒගොල්ලෝ ලිස්ට් එකක්ම දාගෙන ඉන්නවා. பஸ்ஸுக்கு சல்லி கொடுப்பீங்களா? බස් එකට සල්ලි දෙනවද? என்ன அநியாயம்னு கேளு பாரு. මොන අපරාධයද කියලා හිතලා බලන්න. ஆவிக்குரிய வாழ்க்கை தான் வளர்றதுக்கு මේ ආත්මික කාරණා තමුන්ම වර්ධනය කරගන්න அவனுக்கு தேத்தனி பிஸ்கட் சாப்பாடு கொடுத்து நாங்க கூப்பிட வேண்டியதா இருக்கு. ඒගොල්ලොන්ට කෑම බීම තේ දීලා වෙලා අපි ඒගොල්ලොන්ට කතා කරන්න වෙලා තියෙනවා. அவ்வளவுக்கு கிறிஸ்தவர்கள் மலிவாய் மோசமாய் போயிட்டாங்க. ඒ තරම් දුරට කිතුනෝ මේ ජරා තත්ත්ව පහත් තත්ත්වයට වැටලා ඉන්නවා. நான் சொன்னேன் அப்படிப்பட்டவங்க வரவே வேணாம். මම කිව්වා එහෙම කට්ටිය එන්නම එපා. நீ வராம இருந்தாலே நல்ல. ඔබ එන්නේ නැති තරමට හොඳයි. எந்த சேப்பும் காப்பாற்றப்படும், මගේ මේ මුදල් පසුම්බියත් ආරක්ෂාවේ, அவனும் காப்பாற்றப்படுவான். ඒගොල්ලොත් ආරක්ෂාවේ. ஆமென். ஆமென் சொல்றீங்களே. நல்ல விஷயத்துக்கு சொல்லவே மாட்டீங்க போல. හොඳ දේවල් වලට ආමෙන් කියන්නම නෑ වගේ. பெல்லூட்ல நல்ல ட்ரைனிங் நடக்குது இங்க. මේ බෙල්ලුඩ් වල හොඳ පුහුණුවක් ලබා දෙනවා. ஆமென். ආමෙන්. அடுத்த வசனம் சொல்லுகிறது,
அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. எவ்வளவு விளக்கமா எழுதியிருக்கு பாருங்க. அநேக விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தது. அட்டவணை பாதி. අප රැස්ව සිටි උඩුමහලේ බොහෝ පහන් තිබුණේය. அப்பொழுது ஐத்துகு என்று பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திர மயக்கத்தினாலே சாய்ந்து 3வது மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்து போனான். 9 වෙනි පදයේ යුතිකස් නම් එක් තරුණයෙකු බොහෝ නිදිබරව කවුළු උඩ ඉඳගෙන උන්නේය. පවුල් තවදුරටත් අනුශාසනා කරද්දී යුතිකස් නින්දේ තදකම නිසා 3 වෙනි මහලින් පහළට වැටුණේ. ඔහු ඔසවාගත් කල ඔහු මැරී සිටියේය. ஒரு விசுவாசி எங்க உட்காரணும்? එක හැදිලිවන්තයෙක් කොහෙද ඉඳ ගන්න ඕනේ? ஜன்னல்ல உட்காரணும். ජනේලෙ ඉඳ ගන්න ඕනේ. அதனால தான் காவலுக்கு ஆள் வச்சிருக்காங்க. ඒ නිසා තමයි ආරක්ෂාවට இந்த பிரதரை வச்சிருக்காங்க. මේ එක්කෙනෙක් තියලා තියෙනවා. பாஸ்டர் சுரேஷுக்கு நல்ல மூளை இருக்கு. පාස් සුරේෂ් වන්දන මොලේ තියෙනවා. நீங்க அதுக்கு தானே நிக்கிறீங்க. அவர் ஒத்துக்கிறாரே இல்ல. එයා පිළිගන්නෙත් නැහැ. இவரும் அதே மாதிரி தான். මෙයත් ඒ වගේ තමයි. அங்க பாருங்க ஜன்னல் கிட்ட எல்லாரையும் வச்சிருக்காங்க. අර හැම ජනේලයකම කවුරු හරි තියෙනවා. அதனால நீங்க உயிரோட இருக்கீங்க. ඒ නිසා ඔයාලා ජීවත් වෙනවා. விசுவாசி எங்க இருக்கணும்? ඇදිලිවන්තයෙක් කොහෙද ඉන්න ඕනේ? எங்க தம்பி இருக்கணும்? කොහෙද ඉන්න ඕනේ? எங்க இருக்கணும்? அதுவும் தெரியாது. ඒක දන්නෙත් නැහැ. சில பேர் இங்க உட்கார்ந்து இருப்பாங்க. සමහරු මෙතන ඉඳගෙන ඉන්නවා. அங்க போற பாட்டு சத்தம் கேட்கும் நல்லா. අර යන සින්දුව දිහා සින්දුව අහගෙන ඉන්නේ. இல்லாட்டி சமைச்சிட்டு வந்த கோழிய கதவு மூடலையே நாய் வருமோன்னு உங்களுக்கு யோசனையா இருக்கும். එහෙම නැත්නම් උයලාපු කුකුලා කණ්ඩ අයියෝ දොර වහලා ආවේ නැන්නේ බල්ලෝ එයිද කියලා තමයි කල්පනා කරන් ඉන්නේ. இங்க தானே இருக்கீங்க. මෙහෙ තමයි ඉන්නේ. ஆமென். ආමෙන්. ஆமென். சரி. எங்க இருக்கணும் விசுவாசி? කොහෙද ඇදිලිවන්ත ඉන්න ඕනේ? உட்கார்ந்து நாக்காலிலே வேதத்தை கேட்க வேண்டும். පුටුවේ ඉඳගෙන බයිබලේ සවන් දෙන්න ඕනේ. தூங்கவும் கூடாது. නිදා ගන්නත් හොඳ නැහැ. சில பேர் தூங்கி பக்கத்துல இருக்கவன் தலையை கூட உடைச்சிருவாங்க. සමහරු නිදාගෙන ළඟ ඉන්න කෙනාගේ ඔළුවට ඔළුව වද්ද ගන්නවා. ஒருவர் சொன்னாரு நான் ஹெல்மெட் போட்டுக்கிட்டே வருவேன்னு சொன்னாரு. එක්කෙනෙක් කිව්වා මම හෙල්මට් එකක් දාගෙන එන්නේ කියලා. ஏன்னா இவரு தூங்கி இதில் தலையை இடிக்கிறனால ஹெல்மெட் போட்டுக்கிட்டு අයි வாரு. මේ ළඟ ඉන්න කෙනා නිින්ද ගිහලා වෙලා හැමතිස්සෙම ඔළුව වද්දන නිසා අනිත් කෙනා හෙල්මට් එකක් දාගෙන ඇවිල්ලා ඉන්නේ. விசுவாசி சத்தியத்தை கேட்பான்னு சொல்லி பிசாசு தூக்கத்தை போட்டுருவான். ඇදිලිවන්තයා මේ සැබෑ වූ වචනය අහයි කියන හේතුව මත යක්ෂයා නිදිමත ගේනවා. இந்த வசனம் என்னை வாழ வைக்கும். මේ වචනය මාව ජීවත් කරනවා. என்னை ஜீவனூட்டுகிற வசனம் கேட்க கூடாதுன்னு சொல்லி பிசாசு தூக்கத்தை போட்டுருவான். මොහු ජීවත් කරන වචනය මොහු අහන්න හොඳ නැහැ කියලා යක්ෂයා නිදිමත ගේනවා. அன்றைக்கு பாருங்க பைபிள் எடுத்துக்கிட்டு நீங்க உட்கார்ந்தா ඔබ බයිබලය අරගෙන හවස කියවන්න ඉඳගත්තොත් இப்படி ஆடி 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 தராசு மாதிரி தலை போய் எங்கேயோ இடிச்சாதான் முழிப்பு வரும். මේ ඩීමීට පැද්දිලා ගිහලා ඔළුව ගිහලා කොහේ හරි වැදුරන් පස්සේ තමයි ආපහු නැගිටින්නේ. நாங்க வீடியோ எடுக்கலாம். அப்படி ஆடுவாங்க இப்படி. அது இருக்கிற பிசாசெல்லாம் விரட்டிக்கிட்டு இருப்பாங்க. எங்க பைபிளை வச்சுக்கிட்டு බයිබලේ තියාගෙන එයා මේ ඔළුව පැද්දි යන විදිහට අපි වීඩියෝ එකක් ගත්තොත් එහෙනම් අපිට හිතෙන්නේ යක්කු ඉලවනවා කියලා. சிலர் சொல்றாங்க என்கிட்ட வந்து பாஸ்டர் பைபிளை எடுத்த ஒண்ணு அப்பயே தூக்கம் வருது பாஸ்டர். සමහර අයලා කියනවලු පාස්ටර් අයියෝ පාස්ටර් බයිබලේ ගත්තක එහෙම මට නිදිමත එනවා. ராத்திரிக்கு படுத்தா தூக்கமே வர மாட்டேன். රාට නිදාගත්තොත් නිදිමතම එන්නේ නැහැ. அப்ப நான் சொன்னேன் இந்த பைபிளை எடுத்துக்கிட்டு போ ராத்திரிக்கு. එහෙමනම් රාට බයිබලේ අරන් යන්න. அப்ப அங்க படுக்க முதல்ல இதை வாசி. එතන මේ නිදා ගන්න තැන බයිබලේ කියවන්න. அப்ப தூக்கம் வரும். එතකොට නින්දෙයි. போங்க பாஸ்டர் சும்மா இருங்க பாஸ்டர். යන්න වාසනේ ඉන්න පාස්ටර්. அப்படிதாங்க இருக்கு எல்லாமே. එහෙම තමයි හැම பிசாசுக்கு விருப்பம் இல்ல நீங்க வேதத்தை கேட்கிறது. යක්ෂයාට කැමති නැහැ ඔබ බයිබලය අහනවට කියවනවට. வேதத்தை சரியாக கேட்போம். බයිබලය හරියට කියවමු. அவனை பவுல் சுகப்படுத்தி மேலே கொண்டு வந்தார். පවුල්තුමා ඔහුව සුව කරලා ඉහළට ගෙනාවා. அதுக்கு பிற்பாடு அவன் நான் நினைக்கல ஜன்னல்ல உட்கார்ந்து இருப்பான். ඊට පස්සේ ආ ජනේලෙ ඉඳ ගන්න ඇති කියලා මං හිතන්නේ. ஜன்னலை கண்டாலே ஓடி இருப்பான். ජනේලය දැක්ක ගමන් එයා දුවයි. நாங்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும். අපිත් එහෙම තමයි ඉන්න ඕනේ. கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ දරුවන්ව සිටින්න ඕනේ. ஆண்டவருக்குள்ளே ஆழமாக வளர வேண்டும். දෙවියන් වහන්සේ තුල අපි ඇතුළාන්තේ පළඳ ජීවත් වෙන්න ඕනේ. நல்ல தீர்மானம் எடுங்க. හොඳ යහපත් ඉන්න ගන්න ඕනේ. புரிந்து தீர்மானம் எடுங்க. පැහැදිලි වූ තීරණ ගන්න ඕනේ. நல்ல குடும்பமாக இருக்க நல்ல தீர்மானம் எடுங்க. හොඳ යහපත් පවුලක් විදිහට ඉන්න හොඳ තීරණයක් ගන්න ඕනේ. நல்ல விசுவாசியாக இருக்கிறதுக்கு நீங்க நல்ல தீர்மானம் எடுங்க. හොඳ ඇදහිලිවන්තයෙක් විදිහට ඉන්න ඔබ හොඳ යහපත් நல்ல තීරණයක් ගන්න ඕනේ. பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறதுக்கு நல்ல தீர்மானம் எடுங்க.
හොඳ යහපත් දරුවන්ව වර්ධනය කරලා ගන්න ඔබ යහපත් වෙන්නක් ගත යුතුයි. கர்த்தர் அப்போது உங்களை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ ඒ විට ඔබ ආශිර්වාද කරයි. சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் நான் நினைக்கிறேன். කිව්වා වූ ඒ වචනය ඔබට තේරුණා කියලා මම හිතනවා. ஆகவே நாங்க ஜெபம் பண்ண போகிறோம். එනිසා අපි යාච්ඡා කරන්න. உங்க மனசுல விளங்குதுன்னா ஐயோ நம்ம இப்படித்தான் இருக்கிறோம். ඔබේ මනසට දැනේ අයියෝ මම මෙහෙම තමයි ඉන්නේ කියලා. நீங்க கடவுளோட சரி செய்து கொள்ளுங்க. ඔබ දෙවියන් වහන්සේ සමග ඔබ හරි ගස நான் ගන්න. கடவுள் இல்லை. මම දෙවියන් වහන්සේ ஆனா නෙමෙයි. கடவுளோட சரி செய்து கொள்ள கடவுள் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். හැබැයි අපි හරි ගස්සන්නව දෙවියන් වහන්සේ අපි මැදේ සිටිනවා. எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். අපිට උදව් කරන්න පැමිණෙනවා அவர் ගන්න වහන්සේ. அவர் வரும்போது උන්වහන්සේ පැමිණෙද්දී நிறைய பேர் கவனக்குறைவா இருக்கிறோம். බොහෝ දෙනෙක් අවධානය නැතුව සිටිනවා. அதுவும் முக்கியம். ඒකත් වැදගත්. ஆண்டவர் இன்னைக்கு வரலாம் දෙවියන් වහන්සේ අද එන්න පුළුවන්. அல்லது பல வருஷங்களுக்கு பிற்பாடு வரலாம். එහෙම නැත්නම් අවුරුදු ගානකට පස්සේ. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆயத்தமாய் நீ இருக்க வேண்டும். හැබැයි දෙවියන් වහන්සේ කියනවා සූදානම් ඇතුව සිටින්න. எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சலாக்கியம் அது ஒண்ணுதான். දෙවියන් වහන්සේ අපිට තිබෙනා වූ භාග්‍ය මේක තමයි. இப்ப வந்தாலும் දැන් ආවත් அப்பயே போயிடலாம். එහෙමම යන්න පුළුවන්. ஹalleluya. பிந்தி வந்தாருன்னா பிந்தி போவோம். පස්සේ ආවොත් ඒව පස්සේ යන්න. சாப்பிட்டு வார ஆண்டவரே அப்படின்னு சொல்லிடாதீங்க. කාලේ එන්න ස්වාමීනි එහෙම කියන්න බෑ. லேட்டி சிஸ்டர் மேசி கோச்சிக்கிருவாங்க. එහෙම නැත්නම් සහෝදරි මර්සි තරහවේ அப்படியா இல்ல. එහෙම නෙවෙයි. ஆயத்தமா இருக்க வேணும். සූදානම් ඇතුව සිටිය යුතුයි. ஆமென். ආමෙන්. இப்பன்னுக்குள்ள போகணும், மேலே போகணும். දැන් යන් කිව්වොත් එහෙම ඉහළට යන්න ඕනේ. அந்த நன்மையை கர்த்தர் செய்வாராக. ඒ යහපත්කම දෙවියන් වහන්සේ. யாராவது ஒருத்தர் இயேசுவை ஏத்துக்கிறாதவங்க புதுசா வந்திருக்கீங்களா? කවුරු හරි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව පිළිගන්න අලුතෙන් ඇවිල්ලා ඉන්නවද? பிள்ளி நொகத்து கணக்கு இயேசுவை ஏத்துக்கிறாதவர்கள் எல்லாரும் ஏத்துக்கிட்டவங்க தான். හැම කෙනෙක්ම යේසුස් Hallelujah. ආමෙන්. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ඒක ඉතාමත් වූ ආශිර්වාදයක්. ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு போறேன், நேரே எடுக்க மாட்டேன். முடிஞ்சு பயப்படாதீங்க. වෙලාව ගන්න ඉවරයි. හැබැයි කාරණා දෙකක් කියලා අවසන් அது කරන්න. எப்பயுமே பிரசங்கத்துக்கு முதல்ல தான் சொல்லுவேன். ඒක කොහොමත් දේශනාවට කලින් තමයි කියන්න ඕනේ. இப்போ உயிரோடு இருக்கீங்கன்னா நீங்க දැන් ඔබ පණ පිටින් ඉන්නවා නම් உயிரோட தானே இருக்கீங்க. පණ පිටින් ඉන්නේ. ஆமாவா இல்லையா? හවුද නැද්ද? சில பேருக்கு சந்தேகம் நான் உயிரோட இருக்கேன். සමහරුන්ට සැකයි මේ මම ජීවත් වෙලා ඉන්නේ நீங்க කියලා. உயிரோடு இருக்கீங்கன்னா ඔබ ජීවත් වෙලා ඉන්නවා නම් அதுக்கு காரணம் ඒකට හේතුව ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்க வேலை இன்னும் முடியல. දෙවියන් වහන්සේ ඔබට දුන්නා වූ ඒ වැඩය තාමත් අවසන් කරලා නැහැ. வேலை முடிஞ்சுன்னா ඒ වැඩේ අවසන් නම් மேலே போயிடுவீங்க. ඔබ ගනි. அவ்வளவுதான். එච්චරයි. இப்போ விளங்குதா? சில பேருக்கு இது சொன்னோன்னே மனசு பட்டக்குன்னு அடிக்குது. දැන් මේ කියවගාන සමහරුන්ගේ හදවත ගැහෙන්න පටන් ගන්නවා. உங்களோட கடவுளுக்கு இருக்க வேலை இன்னும் முடியல. ඔබත් සමග දෙවියන් වහන්සේට තියෙන මේ වැඩය තාම ඉවර නැහැ. அதனால தான் உயிரோடு இருக்கீங்க. ඒ නිසා තමයි ඔබ තාමත් පණ පිටින් ඉන්නේ. ஆவிக்குரிய முறையில வளரவும் ஆத்மிක ආත්මික ජීවිතය අපේ වර්ධනය වෙමු. மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லவும், අනිත් අයට සාක්ෂි කියමු. தேவனை மற்றவர்களுக்கு சொல்லவும். දෙවියන් වහන්සේ ගැන අනිත් අයට අපි කියමු. ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தால் ගැලවීම ලැබුව අය විදිහට ඉන්නවා නම් නැති අය විදිහට ඉන්නවා නම් ரட்சிக்கப்படுகிறதுக்கு உங்களுக்கு கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கார். දෙවියන් වහන්සේ පිළිගන්න එහෙම නැත්නම් ගැලවීම ලබන්න දෙවියන් වහන්සේ ඔබට අවස්ථාවක් දී තිබෙනවා. ஹalleluya. அதனால நாங்க ஆயத்தமா இருக்கிறது மட்டுமல்ல, ඒ නිසා අපි සූදානම්ව සිටීම විතරක් නෙවෙයි மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். අනිත් අයවත් අපි සූදානම් කරමු. எழுந்து நிற்போம். நான் ஜெபம் பண்ணி நான் முடிக்கிறேன். යාඥා කළ දෙවියන් අතර හමාර කණ්ඩ යනවා. ஹalleluya. யாருக்காச்சும் விசேஷ தேவைகள் இருந்தால் நீங்க முன்னுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. කාට හරි විශේෂ අවශ්‍යතාවයක් තියෙනවා ඔබ ඉදිරියට පැමිණෙන්න අවශ්‍ය නැහැ. கையில மட்டும் தூக்கி காட்டுட்டு கீழே வைக்கலாம். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். අත ඉතරක් ඉහළට ඔසවන්න ඔබ උදෙසා යාඥා කරන්න. நன்றி அந்த கரங்களுக்கு. வேற யாருக்காவது உங்களுக்கு நான் சொல்றதுக்காக தூக்காதீங்க. அவசியம்னு பட்டா கைகளை தூக்கி காட்டு. මම කියන නිතා අත උස්සන්න එපා. අවශ්‍යතාවයන් තියෙනවා නම් ඉතරක් අත උස්සන්න. விசேஷ தேவைகள் இருந்தால் கைகளை தூக்கி காட்டி கீழே போடலாம். විශේෂ අවශ්‍යතාවයන් තියෙනවා නම් අත උස්සලා පහළට දමන්න. ஹalleluya. கண்களை மூடிக்கொள்வோம். දැස් උසා ගන්න. நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். යහපත් වූ දෙවියන් වහන්සේ මේ වෙලාව නිසා ස්තුති කරනවා. நீர் எங்களை நேசிக்கிறபடினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ඔබ වහන්සේ අපිට ප්‍රේම කරන නිසා ඔබ වහන්සේ ස්තුති කරනවා. நீர் எங்களை தேடி வந்தபடினாலும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ඔබ වහන්සේ අපිව සොයා පැමිණි නිසා ඔබ වහන්සේ ස්තුති உம் කරනවා. இரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தினீர். ඔබ වහන්සේගේ ලේ වලින් සෝදා අපිව පවිත්‍ර කරා. எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டீர். ඔබ වහන්සේගේ දරුවන් විදිහට අපිව පිළිගත්තා. உமக்காக ஜீவிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும்.
ඔබ වහන්සේ දෙසා ජීවත් වෙන්න අපිට எங்களுடைய பலவீனங்களை எடுத்து போடும் ஆண்டவரே. අපේ දුර්වලකම් ඉවත් எங்கள் කරන්න. குறைகளை நீர் எங்களுக்கு சுட்டி காட்டி எங்களை அதிலிருந்து விடுதலையாக்கி காத்துக்கொள்ளும். අපේ අඩුපාඩුකම් අපිට පෙන්නලා ඒ දේවල් වලින් අපි ආරක්ෂා කරන්න ස්වාමී. எங்களை உமது வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. ස්වාමිනේ ඔබ වහන්සේගේ මාර්ගය අපිව සූදානම් කරන්න. நாங்கள் உமக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். අපි ඔබ වහන්සේ දෙසා ජීවත් වෙන්න අපිට උදව් உயர்த்தப்பட்ட කරන්න. கரங்கள் ஆண்டவரே யாராயிருந்தாலும் என்ன தேவையா இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு இடைப்பட்டு நன்மைகளை செய்தருளும்படி ஆச்சரிக்கிறோம். ඒසවාව් දත් කවුරු වුණත් ඒ කුමන අවශ්‍යතාවයක් වුණත් වන්ද ස්වාමිනේ ඔබ වහන්සේ උන්ට යහපත வந்த කරන්න. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கவே வேண்டும். පැමිණෙව හැම කෙනෙක්ම ස්වාමිනේ ඔබ වහන්සේ இந்த வேத ආශිර්වාද කරන්න. வசனங்கள் அவர்களுடைய இருதயங்களே ஆழமாக பதிய வேண்டும் ஆண்டவரே. මේ දේව වචනය ඔවුන්ගේ හදවතේ ගැඹුරාන්තයේ පැදියම් විය යුතුයි. எச்சரிக்கப்பட்டவர்களாக வாழ உதவி செய்யும். පරිස්සම් වන්නා අය විදිහට ජීවත් වෙන්න උදව් කරන්න. அந்த வசனங்களை புரிந்து தெரிந்து அதன் பிரகாரம் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ඒ වචනේ තේරුම් අරගෙන අවබෝධ කරගෙන ඒ අනුව ජීවත් වෙනවා අය විදිහට ජීවත් වෙන්න උදව් කරන්න. எப்போதும் உமது வேலியை அடைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். සෑම මොහොතකම ඔබ වහන්සේගේ වැට අප තුල බැඳ අපි ආරක්ෂා කරන්න.